गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। जय जानकीकान्तस्मरणं जय जय राम राम। हर हर नम पार्वती पतये हर हर महादेव। सिद्धिविनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय। सीतापति राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। அதாவது ஸ்ரீபதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரீமத் பாகவத மகா யஜ்ஞத்தில் துந்துகாரி விஷ்ணு பார்ஷத சரீரம், அதாவது என்னன்னா அவன் முக்த சரீரத்தை அடைகின்றான். பாருங்க, பிரேதமா அழிந்து கொண்டிருந்தவன் பாகவதத்தை 7 நாள் கேட்டதுனாலேயே அவன் பகவானுடைய வைகுண்ட லோகத்துக்கு போகக்கூடிய தகுதியுடைய சரீரத்தை அடைந்து விட்டான். அப்படின்னா எவ்வளவு ஒரு சக்தி உடையது இந்த பாகவதம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு. என்ன ஒரு பரந்த மனநோக்கம் பாருங்க. கோகர்ணனுக்கு கால் முடவமா இருந்தவன், கண்ணு தெரியாம இருந்தவன், ஊமையன், செவிடன், குஷ்டரோகம் கொடுத்தவன், என்னென்ன நோய்கள் இருக்கிறாங்க, அதே சமயத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, கணவனை இழந்த விதைகள் கஷ்டப்படுறவங்க, அவங்களுக்கெல்லாம் கூட ஒரு ஆறுதலாக இந்த பகவத் கதைகளை கேட்கும்படி, பாபக்ஷயா ஏதோ ஒரு பாபத்தினால்தான் இந்த துன்பங்கள் அனுபவிக்கிறாங்க, அந்த பாபங்கள்லாம் நாசமாக இருந்தால் அப்புறம் சந்தோஷம் வந்துடும் இல்லையா, உண்மையான சந்தோஷம் அனுபவிப்பாங்க இல்லையா. அதுக்காக தான் இது மாதிரி பாகவதம் ஏற்பாடு பண்ணி இது மாதிரி கஷ்டப்படுறவங்கள போய் கூப்பிட்டு பாகவதம் சொல்ல. இதில் விருப்பம் இல்லாதவங்களை போய் நம்ம கூப்பிட்டுன்னு வந்தோம்னா அவங்க பணத்திமிரில் இருப்பாங்க. சில பேர் இதெல்லாம் அலட்சியப்படுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்களாம் நல்லா வசதிக்காரங்களா இருப்பாங்க, அதே சமயம் அலட்சியப்படுத்தவங்க. இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. பகவத் விஷயம் புரியுதுங்களா? நான் என்ன சொல்றேன்னா, இங்கே என்ன சொல்லியிருக்கேன்னா, கஷ்டப்பட்டவங்க, ஏழைப்பட்டவங்க, குருடர்களாக இருக்கிறவங்க, கண்ணு தெரியாமல் இருக்காங்க, ரொம்ப கால் முடவமாக இருக்கிறாங்க, அப்படியேப்பட்டவங்களுக்கு போய் நீங்கள் போய் சொல்லுங்க பாக. இங்கே போகிறேன் அப்படியேப்பட்டவங்களை கூப்பிட்டு வந்து தான் பாகவம் சொன்னார். திமிர் படித்தவங்க, அவங்க ஜாதியிலையும் ஒரு கர்வம், அழகுல ஒரு கர்வம், பாண்டித்யத்தில் ஒரு கர்வம், இது மாதிரி இருக்கிறவங்கள போய் கூப்பிட்டு வந்தீங்கன்னா வரமாட்டாங்க. அவங்க இன்ட்ரெஸ்டாக கதையை கேட்க மாட்டாங்க பாகவதத்தில். ஆனால் அவர்களை தான் இவங்க அழைப்பாங்க. ஆனால் பணம் நிறைய கொடுப்பாங்களே அப்படின்றதுக்காக. அப்படியேப்பட்டவங்களுக்கு நீ பாகவதம் சொல்றது காட்டிலும் இது மாதிரி ஏழைப்பட்டவங்க, குருடர்களாக இருக்கவங்க, கண்ணு தெரியாதவங்க, முடியாதவங்க, எல்லாமே இப்போ உயிருக்கு போராடி கொண்டிருப்பவர்கள், அவங்களுக்கெல்லாம் போய் பாகவதம் சொல்லலாம், பகவத் விஷயத்தை சொல்லலாம். அந்த ஜென்மாலாம் கரையேறும். நோய்களால் வதைக்கப்படுபவர்கள், அதிகமான நோய்களால் துன்புறுபவர்கள், கண்ணு தெரியாதவங்க, கால் வராதவங்க, ஊனமாக இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் போய் பாகவதம் சொல்லலாம். தெரியும், அவங்களுக்கு தான் நிச்சயமாக பாகவதம் தேவை. இப்போ தான் நான் சொன்னேன் இல்லையா, ஏன் மாணவ பாப கிருதஸ்து சொல்வதா சதா துராச்சார ரதங்களா, மகா பாபங்களை செய்யக்கூடியவர்கள் அவர்கள்லாம். அந்த பாபங்கள் செய்யக்கூடிய மதுபானம் சாப்பிடுவோம், மாംசபக்ஷங்கள, விபச்சாரத்தில் இருக்கிறவங்க, மார்க்கம் தப்பி போனவங்க, சூதாடுறவங்க, திருடுறவங்க, கொலை செய்பவர்கள், கொள்ளையடிப்பவர்கள், இது மாதிரி பஞ்சமா பாதகங்களில் வீட்டுக்கு தீ வைக்கிறவங்க, தவறான காரியங்கள் ஈடுபடுறோம், அவங்களெல்லாம் கூட ஏதோ பாவம் செய்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் போய் பாகவதம் சொல்லணும்னு சொல்லியிருக்கு. இந்த இடத்துல என்ன சொன்னீங்கன்னா, நொந்தியாக இருக்கிறவன், கண்ணு தெரியாதவன், குருடன், காது கேட்காதவன், ஊமையாக இருக்கிறவன், நோய்களால் வதைக்கப்படுபவன், உயிருக்கு போராடி கொண்டிருப்பவர்கள், புத்திரபாக்கியம் இல்லாதவர்கள், கணவன் இழந்தவர்கள், கணவன் மனைவி இழந்தவர்கள்,
அப்பா அம்மா இல்லாத அனாதைகளாக இருப்பவர்கள், அவங்க அனாதைன்னு சொல்கிறத பகவான் இருக்கிறான். அவங்களுக்கு நாதனுடையவர்களாக பகவானை பற்றி பேசி அவங்களுக்கு நீ கவலைப்படாது, நீ அனாதைன்னு ஒன்று நினைக்காத, நீ நாதனுடைய கிருஷ்ணா இருக்கிறான் காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் போய் ஆறுதல் சொல்லி அவங்களுக்கெல்லாம் போய் பாகவதம் சொல்லணும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறார். அந்த இடத்துல பாவம் செய்பவர்கள், இந்த இடத்துல வந்து பாவம் செய்ததுனால் வந்த விளைவுகளால் துன்பப்படுபவர்கள் இத்தனை பேருக்கும் நம்ம இவங்களுக்கு தான் போய் பாகவதம் கண்டிப்பாக தேவைப்படுது. எல்லாம் புரிஞ்சுக்கணும். யாருக்கு பாகவதம் சொல்லணும்னு நாம் இதிலிருந்து தெரிஞ்சுக்கணும். தன்னுடைய அண்ணா மட்டும் துந்துகாரி கரையண்ணன் மட்டும் சொல்லியிருந்தா அவர் வந்து நடுத்தரில் வந்து பப்ளிக்கில் வந்து பாகவதம் சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. போகிறேன் பாருங்க யாருக்கு பாகவதம், இப்படிப்பட்டவங்களுக்கு தான் பாகவதம் கண்டிப்பாக போய் சொல்லணும். அப்படியேப்பட்டவங்களுக்கு தான் பிரயோஜனமும் படணும். நியாயமாக பார்த்தா பணத்திமிருனாலையும் ஜாதி திமிருனாலையும் இது மாதிரி ஏதாவது பணம் கொடுப்பாங்கன்றதால அதனால் ஒரு பெரிய பெரிய சமூக அந்தஸ்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம பாகவதம் சொல்லணும் அவசியம் இல்லை. அவங்களாம் விருப்பப்பட்டா அவங்க வந்து கேட்கணும், கேட்க வந்து பாகவதம் சொல்லணும். அவங்களுக்கு தேடி போய் பாகவதம் சொல்லக்கூடாது, பாகவதத்தினுடைய மதிப்பை குறைக்கக்கூடாது. அவர்கள் வந்து விருப்பப்பட்டு வந்து பாகவதம் கேட்கணும், கேட்டால் சந்தோஷமாக சொல்லலாம். அவருக்கு ஏதாவது பணம் கொடுப்பாங்க, பொன்முடிப்பு கொடுப்பாங்க, ஏதாவது ஒரு தங்கச்சங்கலி போடுவாங்க அப்படின்றதுக்காக போய் பாகவதம் அவங்கள்ட்ட போய் தேடி சொல்லக்கூடாது. பெரிய பணக்காரர்களை பார்த்து தேடி சொல்லக்கூடாது. இது மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு தான் பாகவதம் கண்டிப்பாக தேவைப்படும். இவங்க வந்து நல்ல சந்தோஷமாக கேட்பாங்க பாகவதம், அந்த பாப க்ஷயமாகணுன்றதுக்காக பாகவதம் கேட்பாங்க. அப்படியேப்பட்டவங்க சொல்லி பகவானை பற்றி பெருமை புரிய வச்சா அவங்களுடைய கஷ்டங்கள்லாம் நீங்கும், அவங்க ஏழ்மையெல்லாம் நீங்கும், அவங்களுடைய கவலைகள்லாம் அவங்க நோய்கள்லாம் குணமாகும். அந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு பகவான் அவங்களுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு பலிக்கும். நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும், அவங்களுடைய குடும்பமும் நல்லா இருக்கும், பகவானும் சந்தோஷம் கிடைக்கும். இப்படிப்பட்டவங்களை தேடி தேடி பாகவதம் சொல்லுங்கள். அவங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. எவ்வளோ பேர் கூலி தொழில் செய்து கஷ்டப்படுறாங்க அன்றாடம், அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆறுதல் வேணாமா? கிருஷ்ணன் வேணாமா? அவங்களுக்கெல்லாம் போய் எடுத்து போய் கிருஷ்ணனை கொடுங்க, பாகவதம் சொல்லுங்க. பாருங்க அப்படிதான் செய்கிறார் அவர். இன்னும் சொல்ல போனா எப்படிப்பட்ட பாவம்லாம் போயிடுமா அது சொல்ற பாருங்க. ஆத்திரம் சுஷ்கம், நனைஞ்சது ஈரமானது, நனைந்து ஈரமானது உலர்ந்தது. அதாவது என்னன்னா இப்போதான் ஒரு பாவம் பண்ணியிருக்கான் ஒருத்தன், அது மாதிரி பாவம்லாம் கூட போயிடுமா? உலர்ந்து போச்சு, கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அந்த பாவம், அவன் செய்த பாவம் அது ஆனால் அப்படியே இருக்குது, காஞ்சி போயிருக்கு, அதுவும் சரியாக போயிடும், அதிகரிச்சு சம்பளம். அதே சமயத்தில் பெரிய பாவம் சின்ன பாவம், லகு ஸ்தூலம், அது மட்டும் இல்லை வாக்காலையும் மனசாலையும் உடலாலையும் செய்யக்கூடிய பாவம், வாங் மன கர்ம விகிக்கட்டும், ஸ்ரவணம் விதகேத் பாவம் பாவக சமிதோ எதாக. விறகு கட்டைகளை எப்படி நெருப்பி எரிச்சு சாம்பலாகிடுமோ அது மாதிரி அவனுடைய பாவங்கள்லாம் எரிச்சு சாம்பலாகிடுமோ. அப்படியேப்பட்ட பவர்ஃபுல், ரொம்ப சக்தியுடையது இந்த பாவத ஸ்ரவணமானது. நம்பணும், அதுதான் மெயின். இதுதான் சொல்லுது. தத்திர சவணாத்தாய தேச கிராம ஜனா பிரஜையும், ஒவ்வொரு தேசத்துலையும் ஒவ்வொரு கிராமத்துலையும் உள்ள ஜனங்களை போய் அழிச்சார். யாரும் கோகர்ணன் அவரெல்லாம் அழிச்சு வந்து பாகவதம் கேட்க வச்சிருக்கார். அவங்களாம் திரண்டு வந்தாங்களாம், அவ்வளோ பேர் திரண்டு வந்தாங்களாம். பங்கு அந்த விருத்த மந்தாஸ்ட தேவி பாபக்ஷயாயவி, இந்தி குருடர்கள் இவர்களெல்லாம் கூட பாகவதம் கேட்டாங்களாம். இதெல்லாம் பின்னாடி சொல்லியிருக்கேன். நோய்களால் வதைக்கப்படுபவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், இவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து பாகவதம் சொல்ல வைங்க. 6வது அத்தியாயத்தில் சொல்லப்படுகிறது. இந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்கள்லாம் நல்லா படிக்கணும், படித்து பாருங்கள். யாருக்கு பாகவதம் தேவைப்படுதுன்னு இப்போ தெரியும் உங்களுக்கு. அவங்களெல்லாம் கிருஷ்ணனுடைய பெருமையை எடுத்து சொல்லி அவங்களுக்கெல்லாம் ஒரு குதூகலம் வேணும், அவங்க வாழ்க்கையெல்லாம் ஒரு மகோத்சவமாக இருக்க வேணாம் பாகவதம் படிச்சு. அவர்களெல்லாம் வாமனாவதான், நரசிம்மாவதான், கிருஷ்ணாவதாரம்லாம் கேட்டு சந்தோஷப்பட வேணாமா? அவங்க வீட்டிலெல்லாம் ஒரு விளக்கேற்ற வேணாவா? சொல்லுங்க பாவம்.
இவங்களுக்கு தான் நிச்சயமா பாகவதம் தேவை. இவங்களுக்கு தான் போய் தேடி போய் சொல்லணும். அப்படி இருக்கும்போது இந்த பாகவதம் சொன்னதுடைய பலனாக 7 கணுக்கள் வெடிக்குது. வெடிச்சு திவ்ய ரூபத்தோட துந்துகாரி வருகிறார். வெளியே அந்த கணு மூங்கிலிருந்து வெளியே எழுந்து வரார். ஒரு திவ்ய புருஷன் தேவ ரூபத்துல அங்க எல்லார் கண்ணுக்கும் தெரிகிறார் துந்துகாரி. அதான் சொல்ற, பிரேத பாதை நீங்கன்னா போதுங்க, ஜென்ம பாதையே நீங்கும்படியா செய்தியே நீ பாகவதம் சொல்லி அப்படின்னு நமஸ்காரம் பண்றார். நனாம பிராதனம் சத்யோ கோகர்ணம் இது சாப்பிரவித் தயாகும் மோச்சிதோ பந்தோ கிருபையா பிரேத கஷ்மலாத்து. பிரேதத்தன்மையை நீக்கிவிட்டு நீ கருணை காட்டிட்டே, பெரிய கருணை காட்டிட்டே தம்பி அப்படின்னு கோகர்ணம் வணங்கி, பட்ட துன்பங்கள்லாம் நீங்கி போச்சு தடம் அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்றாரு. இந்த பாகவத்துடைய பெருமையை நான் கண்கூட பார்த்துட்டேன். தன்யா பாகவதி வார்த்தா பிரேத பீடா விநாசினி சப்தாஹோ அவிததா தன்யக கிருஷ்ணலோக பலப்பிரத. இந்த பாகவதத்தினுடைய கதையை கேட்டதுடைய பலன் என்னன்னா, கிருஷ்ணலோகத்துக்கே போக போறேன், கோலோகத்துக்கே நான் போக போறேன், இதை விட வேற என்ன ஓடணும்? கிருஷ்ணலோக பலப்பிரதா. இதனுடைய பலன் என்னன்னா, கிருஷ்ணலோகம் கோலோகத்தை, பகவானுடைய கோலோக வைகுண்டம், அந்த லோகத்தை நம்ம அடைய போறோம். பகவான் திருவடிகளிலே தந்திரிட போகிறது. சப்த பெருமையே பெருமை தானே. அப்படியே நடுநடுக்கி போயிடுமா பாவங்கள்லாம். நமக்குள்ள பாவங்கள் இருந்தா அந்த பாவத்தை கேட்கறோன்னா அது விடுவிடுன்னு நடுங்குமா. ஆக நம்மளை வெளியே தருத்திரம் போல இருக்கே அப்படின்னு சொல்ல. கம்பந்தே சர்வ பாபானே சப்தாக ஸ்ரவணே ஸ்திதே. கம்பந்தினா நடுநடுங்கி போறதுன்னு அர்த்தம். அஸ்மாகம் பிரளயம் சத்யா கதாச்சேயம் கரிஷ்யதி. அந்த பாவம் நீங்கிடுச்சு. அந்த பிரேத சரீரத்தில் பாவம் நீங்கி போச்சு. விடுவிடுன்னு வெடிக்குது. அந்த கணு வெடிக்கல, அவனுடைய பாவங்கள்லாம் வெடிச்சு செத்துட்டு வெளியே ஓடிடுது. இந்த பாகவதை கேட்ட பலன் ஒவ்வொரு ஸ்கந்தமாக கேட்கும்போது 7 நாள் பாகவதம் ஒவ்வொரு நாள் கதை படித்து முடிக்கும் போது அந்த பாவங்கள்லாம் வெளியே போயிடுது. அந்த பாவம் நீங்க பெற்று திவ்ய சரீரத்தோட கோலவத போது தயாராயிட்டான். அஸ்மின் வை பாரதேவஷே. யார் சொல்றது பாருங்க. இதெல்லாம் துந்துகாரி சொல்றான். கைகுப்பி கொண்டு எல்லாரும் கேட்டுக்கொண்டு இருக்க துந்துகாரி இப்போ திருந்திய உள்ளத்தோடு திவ்ய சரீரத்தோடு தான் எவ்வளவு பாவங்கள் பண்ணான், அந்த பாவங்கள்லாம் பண்ணதுடைய பலனா பிரேத சரீரத்தை அடைந்து பல துன்பங்கள் அனுபவிச்சிருக்கணும். பசி எடுக்கும் சாப்பிட முடியாது, தாகம் எடுக்கும் குடிக்க முடியாது, எந்த வித எதனா பேச நினைச்சா பேச முடியாது. கொடுமையான நிலைமை. அந்த கொடுமையான நிலைமை ரொம்ப நாள் அனுபவிச்சான். அப்போதான் சொல்றேன், சரி அயாசத்திலேயே போய் பிண்டம் போட்டா கூட கரையேற முடியாத அளவுக்கு, அதாவது யாருடைய பாவம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம துண்டுகாரி தான் நம்ம சொல்லக்கூடாது. யாருக்கு எப்படி விதிக்கப்பட்டிருக்குன்னு நமக்கு தெரியாது. அதெல்லாம் நாம் என்ன பாவம் செய்யணும், இந்த ஜென்மத்துல செய்யாம இருந்திருக்கலாம், முன் ஜென்மத்துல, அதுக்கு முன் ஜென்மத்துல கோடிக்கணக்கான பிறவிகள் எடுத்திருக்கோம் இல்லையா. யாருக்கு எந்த சூழ்நிலைன்னு தெரியவே தெரியாது, எப்படிலாம் சம்பவிக்கணும்னு தெரியாது, எப்படி கரையேற போறோம்னு நமக்கு தெரியாது. அதனால என்ன பண்றது? அதனால துண்டுகாரிக்கு தான் இது, நமக்குலாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. நாம் இந்த ஜென்மத்துல நல்லவங்களா இருந்திருக்கலாம், ஆனா முன் ஜென்மத்துல, அது முன் ஜென்மத்துல எப்படி இருந்திருக்குமோ, யாருக்கு எப்படி விதிக்கப்பட்டிருக்கிறதோ எதுவுமே தெரியாது. அதனால நாம் நிச்சயமா பாகவதம் கேட்டோம்னா, அது என்னென்ன இருந்து போட்டோம், நமக்கு தெரியாத விஷயத்த நம்ம போய் நோண்டி பார்க்க வேணாம். அதையே நம்ம நினைச்சுன்னு வேணாம். என்ன நடக்குமோ எதை நடக்கும் பயந்துன்னு வேணாம். எதுக்காகனா அப்படி இருக்கலாம். அப்படி இருந்தா என்ன பண்ண, அதனால நம்ம என்ன பண்ண, எதுக்காக சொல்ல வரோம்னா, ஜாக்கிரதையா பாகவதத்தை கேட்கணும். பாகவதத்தை கேட்டா பாவங்கள்லாம் நடுநடுங்கி போயிடும். உடம்புல பாவம்லாம் வெளியே போயிடும். என்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்றது நமக்கே தெரியாது. நமக்குள்ள பாகவதம் கேட்டு இருக்க வேண்டியது நம்ம கடமை மட்டும்தான் நம்ம செய்யணும். அது என்ன மாற்றத்தை கொண்டு போய் என்ன பலன் கொடுக்க போதுன்னு அந்த பலனை எதிர்பார்க்கறது நம்ம வேலையே கிடையாது. கர்மன் ஏவ அதிகாரத்துக்கு பல்லேஷு கதாசனம். பலன்களை நம்மளுக்கு அதிகாரம் கிடையாது. ஆனா நம்ம செய்ய வேண்டிய கர்மம், நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னா பாகவதம் கேட்டு இருக்க வேண்டியதுதான்.
அது நம்ம வாழ்க்கையே மாற்றி புரட்டி போட்டுட்டோம். துண்டுகாரனுடைய வாழ்க்கையை பற்றி போச்சு. அயாசத்துல பிண்டம் போட்டு கரையேறாதவன், வேறு என்னென்னவோ பரிகாரம் பண்ணால் கூட முடியாதவன், எந்த சாஸ்திரத்துலையும் சொல்லப்பட்ட சாஸ்திரிகள்லாம் கூட சாஸ்திரக்காரர்களுக்கு வேத பண்டிதர்கள்லாம் கூட கைவிட்ட கேசுவன், எல்லாராலையும் கைவிடப்பட்டவன், கடைசியில் எதுவுமே இல்லை, வேதத்திலே பரிகாரம் இல்லையா அவனுக்கு, அப்படியேப்பட்ட நிலைமையில தள்ளப்பட்டவன். அவனே சொல்றான், 100 கயாசத்துல விட மாட்டான், நான் கரையேற மாட்டேன், அவ்வளோ பாவ முடியும். அப்படின்னும் போது என்ன பண்ண முடியும்? கைவிட்ட கேசுனா அவன் தான் விட்டுடலாமா? பகவானுடைய கருணை அதுக்கு மேலே விழுந்து காப்பான். அப்படியேப்பட்ட பாவி வேற வழி இல்லைன்னு அவனை விட பகவானுடைய கருணை கிருபையானது அந்த செத்தே போயிட்டான், பரவாயில்ல, அந்த அந்த ஆத்மா ஜீவாத்மா எங்கேயோ அழிஞ்சிட்டு இருக்கு, உடல் கிடைக்காமன்னு, அந்த ஆத்மாவை கூட பகவானுடைய கிருபையானது அவங்க கரையேற்றுக்கும். அப்படின்னும் பொழுது உயிரோடு இருக்கிற நாமளை கரையேற்றாதான். செத்து போயிட்டு பிரேதமா இருக்கிற துந்துகாரிக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் போது நாம உயிரோடு இருக்கிற நாம பாகவதம் கேட்டா நாம் நிச்சயமா நல்ல பலன் அடையுமா அடைய மாட்டோம். அதுக்குதான் இந்த கதை. நம்ம நம்பிக்கை வரத்துக்கு, நமக்கு பாகவதத்து மேல முழு நம்பிக்கை வரத்துக்காக தான் இந்த கதை. செத்து போய் பிரேதம் அடைஞ்சு எந்த கர்ம பிண்டதானம் பண்ணியும் அவன் கரையேறாத ஒருத்தனை போய் நம்ம பித்துக்கள்லாம் ஓரளவுக்கு கரையேறிக்கணும். இல்லாட்டி பேயா பூதமா இது போல ஆடு மாதிரி ஆடு வந்து நம்மளுக்கு சொல்ல பண்ணல அப்படின்னா அவங்க நம்ம பித்திருக்கெல்லாம் ஓரளவுக்கு கரையேறிட்டாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். அது மாதிரி பண்ணுனா தான் வீட்டில் வந்து ரொம்ப தொல்லை பண்ணுறதுலாம், ஏதாவது உடல் கிடைக்காம அலைஞ்சிக்கிட்டு பிரேதமா பிசாசா அப்படி அது போல் அலைஞ்சின்னு இருக்கிற ஆவிகள் தான் நிறைய உண்டு. அது நிறைய பேர் பார்க்குறோம். அவங்க உடல் கிடைக்காம கஷ்டப்படுறாங்க. அவங்களுடைய ஆசைகள் நிறைவேறாத ஆசைகளோடு உயிரை விட்டவங்களா இருப்பாங்க. அகால மரணம் அடைந்தவர்களாக இருப்பாங்க. கணத்தில் வந்து செத்து போயிருப்பாங்க, தூக்குமாடி செத்து போயிருப்பாங்க, விஷம் குடிச்சு செத்து போயிருந்தா அகால மரணம் இல்லையா, ஆக்சிடென்ட் செத்து போயிருப்பாங்க, இயற்கை மரணம் இல்லையா. இந்த மாதிரி ஏதாவது ஒன்றுத்துல போயிருந்தாங்கன்னா அவங்களாம் வந்து பூத பிரேத பிசாசங்களை அழிந்து கொண்டு இருப்பார்கள். அவர்கள்லாம் வந்து குழந்தைகளை பாதிக்கும், நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களை பாதிக்கும். அது மாதிரிலாம் அவங்களாம் வந்து ஏதாவது ஒரு உடல் கிடைச்சா போதுன்னு, அது யாருன்னு கேட்டால் நம்மளுக்கு சம்மந்தமானவங்களாம் யாருன்னா இருப்பாங்க, நமக்கு தெரியாது. அப்போ நம்ம பாகவதம் படிச்சு சொன்னா ந பிரேதம் ந பிசாசோக பக்தி யுக்த மனஸ்தானம் ந ஸ்பர்சனே பிரபு பகேத்து அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. ந பிரேதம் ந பிசாசோவா ராட்சச அசுரா அப்படின்னா பக்தி யுக்த மனஸ்தானம் நான் ஸ்பர்சனே பிரபு பகேத்து, அவர்களுடைய ஆட்டம் அவங்க செல்லுபடியாவார். பக்தியோடு யார் பாகவதம் படிக்கிறாங்களோ, பக்தி மனசுல இருக்குதோ, அந்த இடத்துல பிரேத பிசாசம் எல்லாமே ஓடி போயிடும், அவர்களுடைய உபாதைகள்லாம் நீங்கி போயிடும். அதுதான் இந்த விசேஷம். பாருங்க, செத்து போய் வேதமா இருக்கிறவனே கரையேறிட்டான்னு சொன்னா, நம்ம உயிரோடு இருக்கும்போது நம்ம அனைவரும் பாகவதம் படிச்சா நமக்கு என்ன பலன் கிடைக்காது, எல்லா பலன்களும் கிடைச்சிடும். இதுதான் நம்ம வலியுறுத்தி இந்த கதையை சொல்றதுக்கு காரணம். இந்த கதையை இங்க சொல்லியிருக்காங்க துந்துகாரி. அதுவும் வந்து செத்து போய் பிறகு நல்லவன் கிடையாது, மகா பாவங்களை செய்தவன். அதுவும் எந்த பிண்டதானம் எந்த சாப்பிட்டதுனாலும் கரையேற முடியாது, கைவிட்ட கேஸ் அப்படின்னா. அப்போ அந்த ஒரு பாகவதத்துல என்னன்னா பகவானுடைய கருணையானது எவ்வளவு கீழ்நிலையில இருந்தாலும் அவனை பிடிச்சி தூக்கிட்டு வந்துடும். அகம் சம்புத்தாப்தா மிருத்யு சம்சார சாகரா, மரணமே அடைஞ்சிட்டான், அவன் இந்த சாகரத்துல நான் தூக்கிட்டு வந்துடுவேன். என் கதை என்னுடைய கருணையானது அவ்வளோ தொழில் ஆழமா பாஞ்சிடும். பாஞ்சி அங்க அவ்வளோ கீழ்நிலையிலும் போனவனே பிடிச்சி எழுந்து வந்துடும், மேலே பிடிச்சி வச்சுன்னு வந்துடும். அவ்வளோ சக்தியுடையது பகவானுடைய கிருபை. அவன் கேட்ட மாதிரி கதை யாருமே கேட்கலையா அந்த இடத்துல உட்காந்து. அவளுக்கு நைவம் மன்னனம் கிருதம் சொல்ல போறாங்க, விஷ்ணு பாஷத்தில் சொல்ல போறாங்க. அவனை அழைச்சி பார்த்து வைகுண்ட அழைச்சி பார்த்து வந்திருக்காங்களே அந்த தேவ தூதர்கள், கிருஷ்ணனுடைய தூதர்கள், அவரெல்லாம் சொல்ல போறாங்க பாருங்க, நைவம் மன்னனம் கிருதம், இவன் கேட்ட மாதிரி மனம் ஒருவன்பட்டு வேற யாரும் கேட்கல. அப்படி கேட்டான் பாகவத் துந்துகாரி. ஒரு ஷடசங்கேன சாதுஷம், ஒரு போகனுடைய சங்கத்தை எப்போ ஆசைச்சானோ, பணிஞ்சு போனானோ, அவனுக்கு நல்ல புத்தி ஆட்டோமேட்டிக்காக பகவான் கொடுத்துருவான். அவன் ஒரு பக்தன் வந்து இவன் கரையேறணும் அப்படின்னு ஒரு பக்தன் நினைச்சிட்டான்னா அவன் எப்படியாப்பட்ட பாவம் எந்த பகவான் அவனை தூக்கி வந்துடும். அவனை பாகவதம் கேட்க வச்சுக்கும், அவனுக்கு பாகவத்தில் இன்ட்ரெஸ்ட் வந்துடும்,
அவனுக்கு இதுதான் கதி. இதை தவிர இதை விட்டாலும் உங்களுக்கு வேறு கதியே இல்லை. எந்த பிண்டதான நம்ம கற்றுனா நம்மளால நம்மளுக்கு கரையாற்ற முடியல. இந்த பாகவதம் தான் கதின்னு சூரியனே சொல்லியிருக்காரு. இதை விட்டா நம்மளுக்கு வேறு கதி இல்லைன்னு சொல்லிட்டு அவன் அவ்வளோ உறுதியாக அந்த துண்டுகாரி கதை கேட்டான். அவ்வளோ உறுதியாக கதை கேட்டான். அப்படி கேட்கணும் கதை. பசியத்தவனு தான் இந்த சாப்பாடுனுடைய ருச்சி தெரியும். பசியத்தவனு தான் இந்த சாப்பாடுனுடைய ருச்சி தெரியும். நல்ல மிதமிஞ்சவனுக்கு தான் தெரியும் அவனை மிகமே. வேலைக்கு ஒரு வேலைக்கு 5 வேலையாக சாப்பிட்றவனுக்கு சாப்பாடு விஷயம் தான் தெரியும். நல்லா பசியில் இருக்கிறவனுக்கு அந்த சாப்பாடு கவனம் அப்படி சாப்பிடுவான். அது ஒரு உப்பு சப்பு இல்லைன்னா கூட அது சுவையாக இருக்கும். அமிர்தம் மாதிரி சாப்பிடுவான். அது மாதிரி வாழ்க்கையில் நொந்து நூலாக போய் கஷ்டப்படுற அப்படியேப்பட்ட துண்டுகாரிக்கு தான் இந்த பாகவதம் தான் கதி. இதை விட்டா நம்மளுக்கு வேறு கதி இல்லைன்னு அப்படி தெரிஞ்சவனுக்கு அவனுடைய ஸ்ரத்தையானது, அந்த ஸ்ரத்தை நம்மளுக்கு வரணும். பரிசுத்து 7வது நாள் உயிர் எடுப்பான்னா அவன் கேட்ட மாதிரி யாரும் கேட்டது கிடையாது. பரிசுத்த மாதிரி துண்டுகாரி மாதிரி அப்படி கேட்கணும். பாகவதம் நைவம் மனநம் கொடுக்கணும். மனம் ஒருமுகப்பட்டு மற்றவங்க அந்த அளவுக்கு கேட்கல. யாரும் சில கேட்டுக்கலாம். ஆனால் துண்டுகாரி கேட்ட மாதிரி கேட்க அவனுக்கு தான் விமானம் வந்தது. அவ்வளோ பேர் இருந்தாங்க, அத்தனை பேருக்கு விமானம் வரல. அவனுக்கு ஸ்ரத்தையே கேட்கணும். அப்போ அவனையே கரையேற்றணும் போது உயிரோடு இருக்கிற நாமெல்லாம் தாராளமாக படிக்கணும். திருப்பி ஏன்னா இதை திருப்பி சொல்கிறேன்னா வலியுறுத்தி இந்த கட்டணம் எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு விஷயமும் எல்லாமே முக்கியத்துவமாக வாய்ந்த விஷயங்கள் தான் இருக்கணும். நல்லா பார்த்துங்க. சின்ன பாவம் பெரிய பாவம் எல்லா பாவத்தையும் எரிச்சு சாம்பலாயிடும் இந்த பாவம். ஆமாம், ஏன்னா பெரிய பெரிய பாவம் பண்ணா துந்துகாரி அவனை போய் எரிச்சுமான அதெல்லாம் ஆத்திரம் சுஷ்கம் லகு ஸ்தூலம் வாங்க மன கர்ம விகிக்கிறது வாக்காளர் மனதால் சாயத்தில் சரி எல்லா பாவத்தையும் அவனை விடுதலை பண்ணிடுச்சு. அதுதான் சொல்கிறான் துண்டுகாரி சொல்கிறான். அதுவும் இந்த புண்ணியமான பாரத தேசத்தில் இந்தியாவில் பிறந்த நாமெல்லாம் பாகவதம் கேட்கலன்னு சொன்னான். கடவுளே, இந்த இந்த பாரத பூமியில் ஜென்மா கிடைக்கிறதே பெரிய விஷயம். தேவரெலாம் ஆசைப்படுறாங்க. அப்படியேப்பட்ட ஜென்மா கிடைச்சி பிறவி கிடைச்சி இந்த பாரத தேசத்தில் நம்ம பாகவதம் கேட்காம வெளிநாட்டு கல்ச்சர்லாம் நம்ம கடைபிடிச்சிருந்து நாமெல்லாம் வெளிநாட்டு மாதிரி வாழணும்னு நினச்சில வாழணுமே. பல விதமான கோட்பாடுகள், பல விதமான வெளிநாட்டு கல்விகள்லாம் கொண்டு வந்து உள்ள புகுத்தி அந்த கல்விப்படி நம்ம வாழணும், அந்த நாகரிகத்தைப்படி வாழணும்னு நினைக்கிறோம். முட்டாள்தனமாக பண்ணுறோமே நாம. அதுதான் சொல்கிறேன், நம்ம பாரத தேசத்தில் இருந்த பாகவதத்தை கேட்காம நம்ம பாரத தேசத்தில் பிறந்து நம்ம இப்போ பகவான் ஒரு கருணையினால் தான் பாரத தேசத்தில் நம்மளுக்கு பிறவி கிடைச்சிது. அந்த பிறவியை வீணாக்கலாமா அப்படின்னு சொல்கிறீங்க. அஸ்மின் வை பாரதே வர்ஷே சூரியவீர் தேவ சம்சதி அகதா ஷாவினாம் பும்சாம் நிஷ்பலம் ஜென்ம கீர்த்திதம். அவனுக்கு தெரியுது இவன் தேவ சரீரம் எடுத்துட்டான் இல்லையா, இவனுக்கு தேவர்கள்லாம் பேசிக்கிறது தெரியுதான். ஆஹா, இந்த பாரத பூமியில ஜென்மா கிடைக்கிறது பெரிய விஷயம். நம்மளுக்கு கிடைக்கல. நம்ம தேவலோகத்துல அந்த கர்மம் அவர்களுடைய புண்ணியத்தை கழிச்சுட்டு தான் தேவலோகத்துலேருந்து கீழே வர முடியாது. நினைச்சாலும் அவர்கள் பூமியில பிறக்க முடியாது. அந்த புண்ணியத்துக்கு கர்ம தேவர்கள் அந்த புண்ணியத்தை கழிச்சுட்டு தான் இங்கே பிறக்க முடியும். அப்படியேப்பட்ட தேவர்கள்லாம் நினைக்கிறாங்களாம் இந்த பாரத பூமியில ஜென்மா கிடைச்சி அது வீணாக்கிறதுனாலே பாகவதம் கேட்காம அப்படின்னு வருத்தப்படுறாங்க. கிம் மோகதோ ரக்ஷிதேன சுபுஷ்டேன பலியசா அத்ருவேன ஷரீரேன சுகசாஸ்திர கதாம்பினாக. இந்த உடம்பு பார்த்தா ஒல்லியா இருக்கணும். நல்லா சாப்பிடு. ஒரு வேலைக்கு 3 வேலையா 5 வேலையா நல்லா சாப்பிட்றான். ஃபுல் பட்டு உடம்பு ஆரோக்கியத்தோட முந்திரி பருப்பு சாப்பிட்றான், திராட்சை சாப்பிட்றான், பழங்களை சாப்பிட்றான், நல்லா என்னென்ன மாம்சம்லாம் சாப்பிட்றான். உடம்பு புஷ்டியாக இருக்கிறதுக்காக கண்டதை சாப்பிட்றான் இல்லையா. அதை ஜிம்மெலாம் போகிறான் உடம்பு புஷ்டியாகணும் அப்படின்னாங்கன்னா அது இந்த கட்டுக்கட்டாக வர்றோம் உடம்பு. இப்போ லேடிஸ்லாம் கூட ஜிம்முக்கு போகிறாங்க இல்லையா. உடம்பு பலம் புஷ்டியாக வருது. என்னடா இந்த உடம்பு மேலே அவ்வளோ மோகம். உடம்பு கட்டுக்கட்டாக இருந்தால் அப்படியே குண்டு படிக்கட்டாக இருக்கணுமா அந்த உடம்புலாம். அப்படி ஒரு ஜிம் இந்த உடம்பு அப்படி ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணி
அது என்னன்னா பால் பாதாம் பிஸ்தா எல்லாம் சாப்பிட்றோம். அவ்வளோ உடம்பு மேலே அவ்வளோ மோகத்தை வளர்த்துக்கிறோம். கடைசியில் என்ன ஆக போகுது இந்த உடம்பு? ஒரு நாள் விட்டு பார்க்குறது. அப்போ அவ்வளோ புஷ்டி பண்ணுறீங்க. இந்த உடம்புக்கு தேவையானதுலாம் வகை வகையாக சாப்பிட்ற, மற்றவங்களுக்கு கொடுக்காம கூட அவங்களுக்கு பிடிங்காத சாப்பிட்டுடுறேன். இந்த உடம்பு மேலே உள்ள பட்டுதல்னால தானே மற்றவங்களை பற்றி கவலைப்படுறதில்லை. தன் உடம்பு நல்லா இருக்கணும், தன்னுடைய வயிறு நிரம்பணும், தனக்கு விதவிதமாக ட்ரெஸ் போட்டுக்கணும். எதுக்கு இந்த உடம்புல அவ்வளோ மோகம்? இந்த உடம்பு கட்டுப்பஸ்தான் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன் சொல்கிறேன். அத்திருவேன சரீரேன்னு நிலையற்ற சரீரம் இது. என்னைக்கான ஒரு நாள் இந்த சட்டை கட்டி போடுற மாதிரி இந்த உடலை விட்டு போங்க. நிலையற்ற சரீரத்தினால அப்போ நான் இருக்கிற இந்த சரீரத்தை இல்லை உடம்பு பெருக்க வைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணாமல், நிறைய வேலைக்கு தொன்றதில் முயற்சி பண்ணாமல், இந்த சரீரம் இருக்கிறதுக்குள்ளே பாவதம் கேட்டு இந்த உடலை வைத்து கொண்டு ஒரு நல்ல விஷயம் செய்யலாம். ஆனால் நான் பாவதம் கேட்கலாம், பகவானுக்கு புஷ்பங்களை அர்ச்சனை பண்ணலாம், கைகளால் கிருஷ்ணனுடைய நாமத்தை எழுதலாம், ராமராமான் ராமநாமத்தை எழுதலாம், வாக்கால் பகவான் நாமம் சொல்லலாம், கண்களால் கிருஷ்ணனுடைய லிங்காலயத்தை தரிசனம் பண்ணலாம். இந்த உடம்பு அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. வேலைக்கு தோணு சாப்பிட்டு உடம்பு பெருக்க வைக்கிறதுக்காக கிடையாது. அதுதான் அதுக்கு வேண்டி இல்லை. கிம் மோகத ரக்ஷிதேன சுபுஷ்டேன பலீயசா அத்துவேன சரீரன சுகசாஸ்திர கதாம்பினாக. பகவானுடைய கதைகளை எழுதி பார்க்கலாம், ஸ்லோகமாக எழுதி பார்க்கலாம், தமிழில் இல்லை சான்ஸ்கிரிட்டில் எழுதி பாருங்க. இல்லாட்டி நாமா எழுதுங்க, இல்லை கைகளால் அதை செய்யுங்க, வாக்கால பகவான் நாமம் கீர்த்தனம் பண்ணுங்க, மனசால கிருஷ்ணனை ஸ்மரணம் பண்ணுங்க, கிருஷ்ண கதைகளை தியானம் பண்ணுங்க, பாகவத பாராயணம் பண்ணுங்க. இந்த உடம்பு இதுக்கு தான் பயன்படுத்தணுமே தவிர விழுந்து விழுந்து பாகவதத்தை விழுந்து சேவிங்க. பாகவதத்தில் பகவானே இருக்கலாம். சுகசாஸ்திரத்தை விழுந்து சேவிங்க, சுகசாஸ்திரத்தை படிங்க. சுகருடைய சாஸ்திரம், சுகருடைய அனுபவம் நமக்கு வரணும், சுகருடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும். அதான் தான் அடிக்கடி பாகவதம் சொல்றது கூட அந்த சுகசாஸ்திரம் தான் அடிக்கடி சொல்றேன். சுகருடைய பேர் சொல்றதுனாலேயாவது நமக்கு அவருடைய அனுகிரகம் கிடைக்கட்டும், மகாத்மாவுடைய அனுகிரகம் கிடைக்கட்டும். சுகசாஸ்திர கதாம்பினா அந்த கதையை கேட்காம என்ன ஒரு பாகவதத்தை இந்த உடம்பு பாராட்டி சீராட்டி வளர்க்கணும் என்ன லாபம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். உடம்பு பாராட்டி சீராட்டி வளர்க்கறதுனால என்ன லாபம்? ஒரு சில பாடல்கள்லாம் பேசியிருக்கோம். இந்த உடம்பை பற்றி அப்படி வர்ணிப்பாங்க. என்ன கண்ணழகு, என்ன மூக்கழகு, என்ன வாயழகு, இதெல்லாம் ஒரு பாடல்கள்லாம் கேட்டிருக்கோம் இல்லையா? என்னென்ன பாட்டுலாம் வருது இல்லையா, பழைய பாட்டுலாம். அதெல்லாம் அந்த அப்படியே வர்ணனையே ஒரு பெண்ணை பற்றி அப்படி வர்ணிப்பாங்க. அதே சமயத்தில் ஒரு ஆணை பற்றி அப்படிலாம் வர்ணிப்பாங்க. அது மாதிரி பாட்டுலாம் இருக்கு இல்லையா? கண்ணழகு, மூக்கழகு, என்ன வாயழகு, என்ன முல்லைப்பூ பல்லழகு, கோவை உதட்டழகு, கண்ணம் எவ்வளோ அழகா, சுறு கேஸ் எவ்வளோ அழகாக இருக்கு பத்தியா அப்படின்ட்டு வர்ணிப்பாங்க. அந்த உடலை பற்றி அப்படி வர்ணிப்பாங்க, ஒரு பெண்ணை பற்றி அப்படி வர்ணிப்பாங்க, ஒரு ஆணை பற்றி அப்படி வர்ணிப்பாங்க. இப்போ அந்த வர்ணனைலாம் நல்லா தானே இருக்கு. அந்த வர்ணனை, அந்த வர்ணனைக்கு மேல ஒரு வர்ணனைக்கு சொல்லிட்டேன், அது பொய்யான வர்ணனை. கண்ணழகு, மூக்கழகு, வாயழகுன்னா நம்ம வெளிப்புறமான பொய்யான வர்ணனை. உண்மையான வர்ணனை தான் இப்ப சொல்ல போறோம் பாருங்க. சரீரம் இது வர்ணிதம் அஸ்தி ஸ்தம்பம் ஸ்நாயபத்தம் மாம்சசோழித லேபிதம் சர்மணத்தம் துர்கந்த பாத்திரம் மூத்திர புரிஷையோ. இதுதான் ஒரிஜினல் வர்ணனை. கண்ணழகு எப்படி இருக்குது, மூக்கழகு எப்படி இருக்குது, வாயழகு எப்படி இருக்குதுன்னு சொல்றீங்களே, இப்ப உண்மையான வர்ணனை சொல்லியிருக்க பாகவதத்தை துந்துகாரி சொல்றோம். யாரு எந்த வேஷிகளோட எந்த அவனுடைய அழகுகளை மயங்கி இருந்தாலும், அவன் கண்ணழகு மூக்கழகு அந்த அழகுல பார்த்து தானே மயங்கி அவன் இருந்தான். அந்த 5 வேசிகளுக்கு அப்படி கொள்ளடிச்சு திருடி கொள்ள அவனுடைய வாக்காலே இப்ப சொல்றான். மூத்திரமும் புருஷமும் கக்குசு தூக்கின அழிதம். அந்த உடம்புல நாற்றம் அடிக்கக்கூடிய மூத்திரமும் புருஷமும் இருக்கக்கூடிய வயிற்று, அந்த உடலுக்குள்ள என்ன இருக்கு, மூத்திரமும் புருஷம் உள்ளுக்குள்ள அதான் இருக்கு. என்னமோ வயிற்றுல அறந்தான் அந்த மர்மமான அந்த பகவானா இருக்கான் உள்ள மூத்திரமும் புருஷமும் இருக்கக்கூடிய இந்த அது மேல தோல் போட்டு மூடி இருக்கிற இந்த உடம்பு பை கக்குசு தான் இருக்கு, ஒண்ணும் இல்லை. இந்த உடம்புக்குள்ள நாற்றம் அடிச்ச உடம்பு. ஒரே ஒரு நாள் குளிக்கலாம் போகும்.
மலம் சோறும் 9 வாயில் குடிலை மலர்ந்த புலனைந்து மஞ்சனை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்வுருகும் ஞாயிறு கரையில் கிடந்த அடியாருக்கு தாய சிறந்த தயாவான தத்தவனே மாசத்த சோதியே மலர்ந்த மலசொல்லே தேசனே தேனார் அமுதே அப்படின்னு சிவனே வாசகத்து அப்படின்னு ஒரு பாடு வரும் இல்லையா? மாணிக்க வாசகர் பாடியிருக்காங்க. மாணிக்கவாசகர் பாடிட்டார் திருவாசகம் என்னும் தேன். அப்போ அதில் வருது இல்லையா, என்ன சொல்றது? மலன் சோறும் 9 வாயில் குடிலை மலங்க புலனைந்து வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் மிருகம் போல இந்த மனசனால யோசிச்சு பாருங்க. உண்மையான சரீரத்தை பத்தி வர்ணிக்கிறாங்க. அஸ்தி ஸ்தம்பம், அதாவது ஒரு தூண்கள் இருந்தால் தானே பில்டிங் ஸ்ட்ராங்காக நிற்கும். அது மாதிரி இந்த உடம்பு ரொம்ப வளவலா கொலவலன்னு ஆகிடக்கூடாதுன்றது. அந்த தோலும் சதையும் வந்து வளவலன்னு உட்கார முடியுமா? அந்த எலும்பு இல்லைன்னா அந்த எலும்பு தான் அந்த தூண்கள் போல இந்த உடம்பு நிறுத்தி வச்சிருக்குதான். அப்படி அந்த தூண்கள் இல்லைன்னு சொன்னால் இது வளவலா கொலவலன்னு தான் ஆகிடும். இந்த உடம்பு உட்கார விட முடியாது, படுக்க முடியாது, நிற்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அப்படியேப்பட்ட அஸ்தி ஸ்தம்பமா, அஸ்தி எதுனா எலும்பு, அதுதான் ஸ்தம்பமா, அதுதான் அந்த எலும்பாகிற தூண்களால் ஆகப்பட்டது இந்த உடல். ஸ்நாயு பக்தம் மாம்ச சோனித லேபிதம் சர்மாவனத்தம் துர்கந்த பாத்திரம் மூத்திர புரிஷையோ. இந்த சரீரம் வந்து இதுக்குள்ள என்னன்னா, இப்போ ஒரு பொம்மையில வந்து பஞ்செல்லாம் போட்டு அடைச்சி வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாம்சம் போட்டு நம்ம உடம்புல அடைச்சி வச்சிருக்காங்க. ஒரு பொம்மைக்கு வந்து மாம்சம் பஞ்செல்லாம் போட்டு அடைச்சி அது மாதிரி சட்டை போட்டு மூடி வச்சிருப்பாங்க. சட்டை போட்டு ஒரு கயிறு போட்டு கட்டி வச்சிருப்பான். ஒரு பொம்மைக்கு பார்த்தா இது சோழகுல பொம்மைன்னு சொல்லுவாங்க. கயனிலாம் பார்க்கலாம். அது ஒரு தலையில் ஒரு சட்டியை போட்டு கவுத்து வச்சிருப்பாங்க. அதில் வந்து ஒரு பொம்மை மாதிரி வரைஞ்சி வச்சிருப்பாங்க. இது என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு சட்டை போடுற மாதிரி நம்ம தோல் இருக்கு இல்லையா, அந்த தோலை போட்டு நம்ம உடம்பு போட்டு மூடி வச்சுருக்காங்களாம். இதில் மாம்சம் இருக்குது இல்லையா, அந்த மாம்சம் வந்து பஞ்சு மாதிரி போட்டு அடைச்சி வச்சுருக்காங்களாம். இது வந்து எங்கேயும் கீழே வந்துடக்கூடாதுன்னு நரம்புகள் ஆகிற கயிறுகள், என்ன சர்மாவன அர்த்தம், நரம்புகள் ஆகிற கயிறுகளால் இந்த உடம்பை போட்டு கட்டி வச்சுருக்காங்களாம். உடம்பு ஃபுல்லாக நரம்புகளால் கட்டி வைக்கப்பட்டது. எங்கே கீழே இந்த மாம்சம்லாம் சரியாக இருக்கணும்ட்டாங்க. நல்லா பார்த்துங்க, எப்படி ஒரு பொம்மைக்கு வந்து கயிறு போட்டு கட்டுறாங்களோ அது மாதிரி நரம்புகள்ன்ற கயிறுகளால் இந்த உடம்பை கட்டி வச்சுருக்காங்களாம். இந்த உடம்புல வந்து பஞ்சு போட்டு பொம்மையை அடைச்சி வச்சுக்கிற மாதிரி இந்த மாம்சத்தை போட்டு இந்த உடம்புல பகவான் அடைச்சி வச்சிருக்காங்க. இந்த வெறும் மாம்சம் தானே, மாம்ச பிண்டம் தானே இந்த உடம்பு. இதுல வந்து ரத்தத்தை ஓட விட்டுருக்காங்க. மாம்சம் ருதிரமும் இந்த ரத்தத்தை ஓட விட்டு இதுக்குள்ள மேலே போட்டு மாம்சத்தை போட்டு அடைச்சி வச்சு இந்த எலும்பை வந்து அப்படி மறைக்கிறதுக்காக ஃபுல்லாக தோல் என்ற ஒரு கவர், அந்த தோல்ன்றது ஒரு தோல் என்ற பையை போட்டு மூடி வச்சு, அவ்வளோதான். அந்த தோலை பார்த்து ஷைனிங்காக இருக்குது, அழகாக இருக்கு, கண்ணம் அழகாக இருக்கு, கண் அழகாக இருக்கு, மூக்கு அழகாக இருக்கு. அஸ்தி ஸ்தம்பம் ஸ்நாயு பத்தம் மாம்ச சோனித லேபிதம் துர்கந்த பாத்திரம். அப்போ இந்த எலும்பை போட்டு எலும்பு சதை இதெல்லாம் உள்ள இருக்கிறது, இதெல்லாம் வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக மூடுறதுக்காக தோல் வந்து போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. இந்த உடம்புல கவர் பண்ணியிருக்கு. இதில் வந்து எல்லாம் கவர் பண்ணிட்டு இதுக்கு தேவையான அதுக்கு தேவையான கண்ணு மூக்கு எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு பொம்மையாக நம்மளை நடமாட விட்டுட்டு தான் இருக்கும். இது வந்து துர்கந்த பாத்திரம். துர்கந்தம்னா கந்தம்னா நாற்றம், துர்கந்தம்னா கெட்ட நாற்றம் அடிக்கக்கூடியது. இந்த உடம்பு ஒரு நாள் கொலிக்கல்லாம் தெரிஞ்சிடும், ஒரு நாள் மலம் கழிக்கலனாலும் தெரிஞ்சிடும், ஒரே நாற்றம் அடி இல்லையா. ஒரு நாள் பல்லு வளர்க்கலனாலும் தெரிஞ்சிடும், பக்கத்தில் ஒருத்தங்களை பேச முடியாது, பயங்கரமாக நாற்றம் அடிக்கும் இல்லையா. உண்மை தானே? அப்படின்னா இந்த உடம்பு எப்படிப்பட்டது பாருங்க. மூக்குல சளி, வாயில ஊத்த, காதுல குருமி, கண்ணுல பீலை, தலையில பொடுகு, பேனு, அழுக்கு,
தலை பிசிறின்னு இருக்கும்போது அழுக்கு, உடம்புல வேர்வை, அதுவும் 9 வாயில்கள். அது கீழ்ப்புறத்தில் மூத்திரம், மலம். இந்த 2 வாயில், ஆசன வாயிலில் மலம், மூத்திர வாயிலில் மூத்திரம். இந்த அழுக்கு தானே மலம் சோறும் 9 வாயிலுக்கு. இந்த 9 வாயில்குள்ளேயும் மலம்னா அழுக்கு தானே வெளியே வருது. இதில் என்ன நீ சுகத்தை கண்டுட முடியும்? இது என்ன அழகுன்னு நீ சொல்லிட்டு இருக்கிற? இதுதான் சரீரம் இது வர்ணிதம். இதுதான் உண்மையான வர்ணனை. சரீரத்தை பற்றி வர்ணிக்கிறேன்னா யார் சொல்றா? வேசிகளுடைய சங்கத்தை கொண்ட கண்ணழகு மூக்கழகு வர்ணிச்சு வேசிகளோட சந்தோஷமா இருந்த துந்துகாரி சொல்றான். இப்போ இதை தான் நான் சந்தோஷம், இதுதான் அழகுன்னு நினைச்சு நான் ஏமாந்து போயிருந்தேன் தெரியுங்களா? இன்னைக்கு நான் பாகவதம் கேட்ட பிறகு ஆமா, இந்த நாட்டத்தோட தானே நான் ஒரு நாட்டம். ஏன் நான் ஒரு துர்கந்த பாத்திரம், அந்த வேசிகள் ஒரு துர்கந்த பாத்திரம். அந்த துர்கந்தத்துல சகிச்சுன்னு அந்த காம மோகத்தினால தானே, அந்த காம உணர்வுனால தானே அந்த துர்கந்தத்தையும் சகிச்சுண்டு, நாற்றத்தை சகிச்சுண்டு அவரோட சுகம் இருக்குதுன்னு நினைச்சு போய்யா அந்த சுகத்தை அனுபவித்தேன். எப்படி ஒரு துர்கந்த பாத்திரம். இந்த அசுத்தத்தில் உழண்டு கொண்டிருந்தேன். இந்த அசுத்தத்தில் போய் நான் சுகம் என்று நினைத்து கொண்டு உழண்டு கொண்டிருந்தேன் அப்படின்னு உணர்ந்து சொல்றான், அனுபவிச்சு சொல்றான். இதை போய் எங்கன்னா உண்மையான பாகவத சௌக்கியத்தை, உன்னதமான சுகத்தை அனுபவித்த பிறகு அந்த துர்கந்தத்தை போய், அந்த கெட்ட விஷயத்தை போய் சுகமயத்தினால் எனக்கு ஏமாந்து போயிட்டேனே அப்படின்னு இன்னைக்கு சொல்றான். இன்னைக்கு திருந்திய உள்ளத்தோட சொல்றான். யாரு? குந்துகாரி திருந்திய உள்ளத்தோட சொல்றாரு. எனக்கு அவர் மகாத்மாவாயிட்டார், வைகுண்டவாசி ஆயிட்டார். அதனால அவர்கள் மரியாதை கூட நம்ம அவர் இப்போ உணர்ந்து சொல்றார். ஏன்னா அனுபவபூர்வமா சொல்றாங்க. 5 வேசிகளோட வாழ்ந்தவன் சொல்றார், இந்த சரீரத்துல என்ன சுகத்தை நீ அனுபவிச்சிட முடியும்? இதுல இதுதான் இருக்குது, வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னு. எந்த பெண்ணே வேசி விட கதியா இருந்தாலும் அப்படியேப்பட்ட துந்துகாரி இப்ப சொல்றான். அப்ப அந்த வாக்குல கேட்டு நம்ம பெண் மேல உள்ள ஆசைகளையோ, பெண்ணுக்கு ஆண் மேல உள்ள ஆசையோ, இது மூத்திரம் புருஷம் உள்ள பாகிஸ்தானே இது. இந்த உடம்பு தூக்கிட்டு ஆலையதான் சொல்லுன்னு பார்க்கலாம். இது துர்கந்த பாத்திரம் தானே இருக்கும். இது நரம்பும் தோலும் சரியும் எலும்பும் ரத்தமும் சீழும் உள்ள ஒரு பிண்டம் தானே இருக்கு. இது மாதிரி என்ன மோகம்? இதில் என்ன சந்தோஷத்தை அனுபவிச்சிட முடியும்? இதை உள்ள ஜீவாத்மான்னு ஒன்று இருக்கிறதுனால்தான் இது. ஒரு பழத்தினத்துல உனக்கு ஆசை வருமா? வராது. அது உள்ள ஜீவன் இருக்கிறதுனால தான் அது அழகா, அது அழகு இல்லை, துர்கந்த பாத்திரம். ஆனா அது அழகா தோன்றதுக்கு காரணம் அதுக்குள்ள ஜீவன் இருக்கு. அதுக்குள்ள பரமாத்மா ஜீவாத்மாவை வச்சிருக்கான். அதனாலதான் அது சிரிக்கிறதும் ஆடுறதும் பாடுறதும் அதெல்லாம் சந்தோஷமா தோணுதே தவிர, அது உள்ள ஜீவன் பிரிஞ்சு போயிடுச்சுன்னா கொஞ்ச நேரத்துல அழுகிடுமே. எப்போ பணத்தை தூக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா, செத்துட்டு ஒரு நாள் கூட தங்க வைக்க முடியும். மறுநாள் கூட வெயிட் பண்ணி அந்த கண்ணாடி பொட்டில் போயிட்டு உடனே தீப்பொடி எரிச்சிருக்காங்க இல்லையா? ஏன்னா அதுக்கு மேலே நாட்டம் தாங்க முடியாது. அது மற்றவங்களுக்கு நோய் கிருமிகள் பாதிக்கும் இல்லையா? அதனால் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அதனால சீக்கிரம் போய் எரிச்சிடணும், இல்லாட்டி புதைச்சிடணும், ஏதாவது பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏன்னா அதில் ஜீவன் இல்லையே. அப்போ அந்த உடல் அழகு, கண் அழகு, மூக்கு எல்லாமே அது உள்ள ஜீவன் இருந்தாதான் அதுக்கு மரியாதையை தவிர அந்த உடலுக்கு அந்த ஜீவன் இல்லைன்னா அது மாம்ச பிண்டம் தானே, துர்கந்த பாத்திரம் தானே. அது கொஞ்ச நேரத்தில் நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிடுமே அந்த ஜீவன் இல்லைன்னா. ஜீவன் இருக்கும்போதே நாற்றம் அடிக்குது. ஒரு நாள் குளிக்கலன்னா கூட யோசிச்சு பார்க்கணும். சினிமால வர்ணிப்பாங்க, எல்லாம் ஆஹா ஓகன்னு வர்ணிப்பாங்க. கண் கூட நேரில் பார்க்கும்போது இதெல்லாம் துர்கந்த பாத்திரம். வாழ்ந்து 5 பெண்களோட வாழ்ந்தவன் சொல்றான், துந்துகாரி வாழ்ந்தவன் சொல்றாரு பாருங்க. அது துர்கந்த பாத்திரம்டா, அதுல சுகம் கிடையாதுடா, அது வெறுமனே துர்கந்த பாத்திரம். அதே மாதிரி பெண்களுக்கு ஆணும் சரி, அது துர்கந்த பாத்திரம் தான்.
ஆணுடைய உடலாக இருந்தாலும் சரி, பெண்ணுடைய உடலாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே துர்கந்த பாத்திரம் தான். அதில் ஒரு சுகமும் கிடையாது. சுகம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், அவ்வளோதான். அதுதான் இங்கே சொல்ற. அப்போ நரம்புகளால் இழுத்து கட்டப்பட்ட இது கட்டு அந்த நரம்பு கொஞ்சம் தாழ்ந்து போச்சுன்னா தெரியும், உடம்பு தொங்கி போயிடும். அவங்களால நிற்க முடியாது, எழுதுக்க முடியாது, மயக்கச்சு முடியாது. அந்த நரம்பு ஏதாவது ஒரு ஒரு கோளாறு ஏற்பட்டுச்சுன்னா கூட இவன் தகுதின்னு தாளம் போடலாம், முடியல பற்றியா உடனே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறான். ஒரு சின்ன நரம்பு வச்சுச்சுன்னா, ரத்த குழாயை வச்சு போயிடுச்சுன்னா மூளையில் என்ன பாடுபடுறோம், அவ்வளோதான். என்ன ஆப்ரேஷன் பண்ணாலும் நடக்காது. இல்லை ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஒரே ஒரு ப்ராப்ளம். எல்லாம் சும்மா மாம்ச பிள்ளை தானே கேட்கல. சின்ன என்ன இரும்பாலியா செய்து நம்ம ஹிருதயம் என்ன இரும்பாலியா செய்யப்பட்டிருக்கிறது, இல்லை பரங்களால் செய்யப்பட்டிருக்கான். எல்லாம் ஒரு மாம்சம் சாஃப்டான ஒரு தோளால் செய்யப்பட்டது ஹிருதயத்தை பார்த்து. அது கொஞ்சம் டேமேஜ் ஆச்சுன்னா அவ்வளோதானே, முடிஞ்சு போயிடுச்சு வாழ்க்கையை. உள்ள இருக்கிறது ஒன்று கூட ஒரு உருப்படியான சாமான் கிடையாது, எல்லாம் சாஃப்டான பொருள் தானே. கொஞ்சம் தப்பிச்சு தவறுச்சு, அதில் கரணம் தப்புனா மரணம் தப்பு தானே. என்ன ஒரு சின்ன வெண்ணை கூட தாங்க முடியுது. இதில் இந்த உடம்புல எந்த பார்த்து ஸ்பாயில் ஆனாலும் அவனால் அடுத்த காரியம் எதுவும் செய்ய முடியல. அப்போ இதான் சரீரம் விதி வர்ணை தான். இந்த சரீரத்தையே நம்புறேன். இதெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஜீவன் உள்ள இருக்கிறதுனால தான். அந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்கோ, அந்த ஜீவாத்மா இருக்கிறதுனால தான், அந்த பகவான் உள்ள இருக்கிறதுனால தான் நீ அழகா இருக்கிற, சந்தோஷமா இருக்கிற, பலமா இருக்கிற, புஷ்டியா இருக்கிற, எல்லாம் சொல்லலாம். ஆனா இந்த ஆத்மா இந்த உடம்பு கூட்டு விட்டு தெரிஞ்சு போட்டேன், அடுத்த நிமிஷம் இது ஒன்றுத்துக்கும் வேல்யூபிள் கிடையாது, வேஸ்ட். அதுதான் சொல்ற துர்கந்த பாத்திரம். இப்போ சொன்ன இல்லையா, மூக்கில் சளி, வாயில் ஊத்த, காதில் குருவி, என்ன எதுனா ஒன்று பாருங்க, அழுக்கு இல்லாத, மனம் இல்லாத, அழுக்கு இல்லாத ஒரு துவாரமாக இருக்கா? 9 துவாரங்கள் இல்லை, எல்லாம் மலம் சோர்ந்து கொண்டே இருக்குது. மலம் அதில் உள்ள அழுக்கு வெளியே வந்துகிட்டே இருக்குது. காலையில் எழுந்து கண்ணை தந்து பார்த்தா கண்ணில் பார்த்தா பீலை, அதில் ஒரு ஜெல் வருது இல்லையா, சளி மாதிரி. தலை ஒரு நாள் குடிக்கலனா கூட தலையெல்லாம் பார்த்தா பேன் பொடுது. ஆனால் அழகான தலை, என்ன கூந்தல் அழகு. இவன் நான் படிக்கட்டா இவன் தலை வாரிகிறான், இவன் எவ்வளோ அழகா, அப்படிதான் முடி எவ்வளோ அழகாக இருப்பான். வெளிப்புறமான தோற்றத்தை பார்த்து அழகு, உள்ள பார்த்தா துர்கந்த பார்த்தோம். இதை நம்ம தெரிஞ்சு ஒன்றும் இல்லாது நாற்றம் தான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ஸ்லோகத்தை ரொம்ப வலியுறுத்தி சொல்றேன். அஸ்தி ஸ்தம்பம் ஸ்நாயபத்தம் மாம்ச சோனித லேவிதம் சர்மாவனத்தம் துர்கந்த பாத்திரம் மூத்திர புருஷயோகோ. அதே பருவம். இன்னொரு விஷயம் சொல்றார், இது என்னைக்கு இருந்தாலும் என்னென்ன தோல்லாம் சுருங்கி போயிடும். இந்த அழகெல்லாம் சொல்றீங்களே, இந்த அழகெல்லாம் தோல் ஜரா. ஆனா இந்த உடம்பு எவ்வளவு சோகத்துக்கு இருப்பிடமானது. இந்த உடம்பு தேகத்து மேல உள்ள அபிமானத்தை விடுறதுக்கு இந்த விஷயங்கள்லாம் சொல்றது. ஜரைன்றது என்னன்னா முதுமை உண்டாயிடுது அந்த உடம்பு. நீ என்னதான் கட்டி காப்பாற்ற நல்லா மேக்கப் பண்ணிக்கிட்டு எத்தனையோ பியூட்டி பார்லர்லாம் போனா கூட தோல் சுருங்கி போயிடுங்க, தலை நரைச்சி போயிடுங்க, எதிர்ந்தாலும் டைஜஷன் மறுபடியும் வந்து போயிடுங்க. என்ன பண்ணுவேன், கல் இருந்துடுங்க, காது மந்தமாயிடுங்க, நாக்கு குரலுமே, நாக்கு குழலுமே, திக்கி பேச அந்த சரியா பேச்சு வராது, வாய் குளருங்க, முட்டிக்கால் தட்டிடுமே, கை கால் இயங்காது, பசி எடுக்காது சரியா, அது வரைக்கும் சாப்பிட முடியாது, பாப்பம் கட்டிக்குமே, தொண்டை அடைச்சிக்குமே, மூச்சு வாங்குமே. என்ன பண்ண போற? முதுமையினுடைய அறிகுறிகள் அல்லவா இதெல்லாம். ஜரை. அப்போ என்னதான் நீ இளமையா இருக்கணும் நினைச்சாலும் ஒரு நாள் நீ முதுமை அடைஞ்சே தீரணும். அதனால ரக்ஷிதேன சுபுஷ்டேன இதை அப்படி கட்டி காப்பாற்றணும்னு நினைக்காது. பாகவதம் கேள், என்னென்ன நடந்து போட்டோம், என்னென்ன வயோதிகம் வரட்டும், என்னென்ன போட்டோம், அழகு போனா போயிடும்போது அழகு ஒன்றும் முக்கியம் இல்லை, பாகவதம் தான் முக்கியம். சுகசாஸ்திர கதாவினா, சுகசாஸ்திர கதையை தவிர மற்றதெல்லாம் செய்யறது பிரயோஜனம் இல்லை. கிருஷ்ண கதை என்னன்னா நடக்கட்டும், மரணம் கூட வரட்டும், அது வரைக்கும் கிருஷ்ண கதை.
பாகவத கதை. இதுதான் நம்ம உடம்பை பற்றி வர்ணிச்சு உடம்பு மேல பட்டுதலை விட்டுடு. நம்ம உடம்பு மேல பட்டுதலை விட்டு ஆணுக்கு பெண்ணு, பெண்ணுக்கு ஆணும் அந்த அடுத்தவருடைய உடல் பட்டுதலையும் நாம தூக்கி அறிஞ்சிடணும். இதனுடைய உண்மையான தத்துவத்தை நாம வாஸ்தவம் அற்ற வஸ்து சிவதம். உண்மையான நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை மங்களமாயிடும். பொய்யை தெரிஞ்சுக்கிறதுனால தான் நம்ம வாழ்க்கை அமங்கலமா இருக்கும், கஷ்டப்பட்டு இருக்கோம். நம்ம உண்மையை தெரிந்து கொண்டோமானால் நம்ம வாழ்க்கை மங்களமாயிடும். இதுதான் வாஸ்தவமான விஷயம். இது நம்ம பாகவதத்தில் இந்த விஷயங்கள்லாம் நம்ம நல்லா படிச்சா போதாது, படிச்சு நம்ம விசாரணை பண்ணணும். இது இப்படி சொல்லியிருக்காங்களே, இதான் உண்மையா? இதுதான் நம்ம விரும்பணுமா? இதுக்கு தான் நம்ம ஆசைப்பட்டோமா? நம்ம எவ்வளோ ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டோம். அப்படி நம்ம விசாரணை பண்ணி உண்மையை தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ஜீவன் உள்ள இருக்கிறதுனால தான் இதுக்கு இவ்வளோ வேல்யூபிளா? அந்த ஜீவன் வெளியே போயிடுச்சுன்னா கண் கூட பஷ்யத்தை நிருந்தம். அன்னைக்கு செத்து போறாங்களே பார்க்குறோமே, அவர்கள் கிட்ட கூட அந்த படத்தை பார்த்தா உடனே போய் ஸ்நானம் பண்ணிடுறாங்க. அவ்வளோ தோஷம் முடியுது அந்த பணம். ஆமா, ஜீவன் இல்லைன்னா அது அவ்வளோ தோஷம் முடியும். அழுகிடும் உடம்பு. அழுகுன்னு தக்காளி சாப்பிட்ற பின்ன உடம்பு அழுகி போகாது, வேற என்ன ஆகும்? அழுகுதான் போகணும். சொல்லக்கூடாது. பாருங்க, ஜரை முதுமைக்கு இருப்பிடம் இந்த உடல், சோகத்துக்கு இருப்பிடம். இது என்னைக்குதான் சந்தோஷப்பட்டுக்குது? எப்போ போனாலும் சோகம் 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 சோகம், ஏதாவது ஒரு கஷ்டத்தை உண்டாக்கினே இருக்குது உடம்பு. சொல்லுங்க பார்க்கலாம். ஜரா சோக விபாகம் ரோக மந்திரமாதிரம் ஆதுரம். ஆதுரம்னா கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய, ரோகம்னா நோய்களுக்கு இருப்பிடம் இந்த உடம்பு. கொரோனான்னு சொல்றோம். கொரோனா மட்டுமா வருது மனுஷ உடம்புல? 1008 வியாதிகள். சில பேர் பார்க்கலாம், மாத்திரைய கூடக்கூடிய வச்சுட்டு இருக்காங்க. மாத்திரைய கூடக்கூடிய வீட்டில் வந்து பெரிய பைய வச்சுட்டு, அது வேற பார்த்தா பீரோவில் பார்த்தா ட்ராவில் ஃபுல்லாக மாத்திரை. அந்த மாத்திரை, சுகர் மாத்திரை, பிபி மாத்திரை, என்னென்ன மாத்திரைகளோ வச்சுருக்காங்க. இதெல்லாம் சாப்பிட்டா தான் சாப்பாடு ஜீரணமாகுமா, இதை சாப்பிட்டா தான் தூக்கம் வருமா, அதுக்கெல்லாம் ஒரு மாத்திரை வச்சுருக்காங்க. வாழ்நாள் முழுதும் மாத்திரமா. அப்புறமா எப்படி உடம்பு நல்லா இருக்கும்? அவ்வளவு நோய்கள் உடல்ல இருக்கு. அந்த நோய்கள் 1-2 தான் நோய் சொல்லிடலாம், நிறைய நோய்கள் சொல்றாங்க. பெண்கள், ஆண்கள் எல்லாருமே. அப்போ நோய், இந்த உடம்புன்னு ஒண்ணு இருக்கிறதுனால தானே நோயெல்லாம் ஃப்ரீயா வந்து தங்குது. அந்த நோய் மட்டும் போய் எங்க போய் தங்கும் பாவம்? ரோக மந்திரம், அதாவது நோய்களுக்கு வீடானது இந்த உடம்பு. நோய்களுக்கெல்லாம் புகலிடமா இருக்குது. நோய்களுக்கு வீடானது இந்த உடம்பு. ரோக மந்திரம் ஆதுரம், துன்பத்தை கொடுக்கக்கூடியது இந்த உடம்பு. அதே சமயத்துல ஏதாவது ஒண்ணு நினைச்சு இந்த மனசு, இந்த உடம்பு வந்து எதையாவது நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருக்கும். மனசானது கவலைப்பட்டுட்டே இருக்கும் இந்த உடம்பால, மனசானது. அது மட்டும் இல்லை, இது வந்து இந்த உடம்பு, இந்த உடலை நீ திருப்திப்படுத்தணும்னு நினைச்சுன்னா திருப்திப்படுத்தினே இருக்க முடியாது. இந்த உடம்பு நல்லா ஒரு நாளைக்கு பார்த்தா ஃபேன் வேணும்னும், ஒரு நாள் பார்த்தா குளிர் காலத்தில் ஃபேன் வேணாம்னு, ஏசி வேணும்னு, உடம்பு நல்லா சாப்பிடணும்னு சொல்லலாம். கண்டதெல்லாம் சூப் சாப்பிடலாம், வெஜிடபிள் சூப் சாப்பிடலாமா, காளான் சூப் சாப்பிடலாமா, அதை சாப்பிடலாமா, இதை சாப்பிடலாமா, கண்டதெல்லாம் சாப்பிடணும். இதை திருப்திப்படுத்தவே முடியாது. துஷ்பூரம். சின்ன வயசுலேருந்து இந்த உடலுக்கு தேவைகளை திருப்திப்படுத்த, உடல் தேவைகள், மன தேவைகளை திருப்திப்படுத்துறது என்ன நீ திருப்தி அடைஞ்சு சொல்லு பார்க்கலாம். இன்னைக்கு வரைக்கும் தேவைகள் என்ன அதிகமாக இருக்கே தவிர, நல்லா யோசிச்சுக்கோ, தேவைகள் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா? அப்போ இது திருப்திப்படுத்த முடியாத இந்த சரீரத்தினால என்ன பட்டுது? துஷ்பூரம். அதே சமயத்து துர்த்தரம். இதை தூக்கிட்டா அலைய முடியல. திடீர்னு ஒரு முட்டி கால் தட்டுறது, கால் வலிக்குதுன்னா கழட்டி வச்சுட்டு போக முடியாது. கழட்டி வச்சுட்டா எப்படி நடப்பேன்? தலை வலிக்குதுன்னா தலையை கழட்டி வைக்க முடியாது. துர்த்தரம். அவ்வளோ வலிகளை, பல் வலிக்குது, அந்த பல்ல தாங்கின்னா போகணும். கை வலிக்குது, கால் வலிக்குது, முட்டி வலிக்குது, வயிறு வலிக்குதுன்னா அந்த வயிறு வலியோட தான் நீ எங்கேயாவது போகணும்னா போய் ஆகும். அப்போ இதை தூக்கிட்டு அழியிறது, இந்த உடலை தூக்கிட்டு அழியறதுக்குள்ள நல்லா வெயிட் போட்டாங்கன்னா அது ஒன்றும் சுத்தம். அவங்களால எழுந்து அப்படி இப்படி கூட போக முடியாது. ஒரு பாத்ரூம் கூட போக முடியாது அவங்களால. அப்படி ஒரு கஷ்டம்.
உடம்பு வெயிட் போட்டா பாருங்க, இந்த உடல்ல எவ்வளோ தீமைக்கு இருப்பிடமா இருக்கு. நன்மையை விட கெடுதல் தான் அதிகமாக இருக்குது உடலால். முதுமை வந்துச்சுன்னா நமக்கு எதுவுமே செய்ய முடியாது. நோய்கள் வந்துச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியல. அதே சமயத்தில் பாருங்க, துஷ்பூரம் இதை திருப்தி இந்த உடல் தேவைகளை அதிகமாக நம்மளை இந்த உடல் தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு தான் வாழ்நாள் முழுக்க நம்ம செலவு பண்ணுறோம். இதான திருப்தி அடையிறதில்லை. ஆனால் நம்ம இந்த தேவைகள்லாம் பூர்த்தி பண்ண அவசியம் இல்லை. நம்மளுக்கு பசியும் கிடையாது, இந்த ஆத்மாவுக்கு வந்து பசியும் கிடையாது, தாகம் கிடையாது, துன்பம் கிடையாது, இன்பம் கிடையாது, எதுவுமே கிடையாது. சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நம்ம இதெல்லாம் என்னன்னா, இது நம்மளுடைய சொரூபம் நினச்சின்னு இருக்கோம். ஆமாம், நம்மளுக்கு பசி எடுத்து நம்ம சாப்பிடணும், நம்ம தண்ணி தாகம் எடுத்து தண்ணி குடிக்கணும், இதெல்லாம் நம்ம வேலையே கிடையாது. இது உடலுடைய தேவைகள், இதெல்லாம் மனசுடைய தேவைகள். அந்த மனசும் உடலும் நீ இல்லை, ஆனால் அந்த தேவைகளை பூர்த்தி பண்ணிட்டு இருக்கிற நீ, அது உன் சொரூபமாகி போச்சு. ஆமாம், எனக்கு பசி எடுக்குது, உனக்கு இல்லை, இந்த உடலுக்கு தான், இந்த பிராணனுக்கு தான் பசியே. மனசு தான் அலைப்பாயும் தன்மையுடையது. உடலுக்கு தான் வந்து ஏதாவது ஒன்று போட்டு இருக்கணும் வயிற்றுக்கு. புரியுதா? உண்மையில ஆத்மாவுக்கு பசியும் கிடையாது, தாகம் கிடையாது, தூக்கம் கிடையாது, எதுவும் கிடையாது. அது ஆனந்தமயமானது. அதுதான் நம்ம சொருபம்னு தெரியாம இந்த உடல் நான் நினைச்சிருந்து இந்த தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணிட்டு இருக்கோம். துஷ்பூரம் ஆனால் திருப்தி அடைஞ்சது கிடையாது இந்த உடலானது. துஷ்பூரம் துர்த்தரம் ஆனால் இது தூக்கிட்டு அழிஞ்சிட்டு இருக்கோம். துஷ்டம், இதில் ஒன்று கூட உருப்படியான சாமான் கிடையாது. எல்லாம் கெட்டதாக தான் இருக்கிறத தவிர நல்லது ஒன்றும் கிடையாது இந்த உடம்புல. துஷ்டம் சதோஷம், நிறைய தோஷங்கள் கூடியதாக இருக்கு. அதாவது என்னன்னா, இங்கே சொல்கிறேன் இல்லையா, வாயில் ஊத்தையாக இருக்குது, கண்ணில் கீழையாக இருக்குது, காதில் குருமி இருக்குது, இது மாதிரி எல்லாமே தோஷம் முடியாதான் இருக்குது. உடம்பே வந்து துர்கந்த பாத்திரம், நாற்றம் அடித்த உடல். இதில் வந்து சுகந்தம் கிடையாது. என்ன வேணால் செஞ்சு 2 பூசி வேணா ஏதாவது நம்ம அப்படி என்ன மேக்கப் பண்ணால் வெளிப்புற மேக்கப் பண்ணிக்கணும். கொஞ்ச நேரத்தில் வேலை வந்துச்சுன்னா எல்லாம் நாற்றம் முடியும், அவ்வளோதான். அதே சமயத்தில் அப்படி தான் கட்டி காப்பாற்றி சரி நம்ம தூக்கிட்டு அழிஞ்சுன்னு என்னமோ கஷ்டத்தெலாம் தாங்கின்னு என்னமோ இந்த உடம்பை திருப்திப்படுத்தும். அப்படியாவது நான் எவ்வளோ நாள் இருந்தேன், ஒரு க்ஷணத்தில் இந்த உடம்பு நம்ம விட்டு போகிறது. என்னைக்கு வேணால் கெட் அவுட், இந்த வாழை வீட்டில் இருந்தது போதும், நீ வெளியே கிளம்புன்னு கெட் அவுட்னு ஏமாத்தமாக பிடிச்சி எடுத்து போயிட்டாருன்னு அந்த ஜீவனை முடிஞ்சு போச்சு. க்ஷணப்பங்குறாங்க. ஒரு நிமிஷத்தில் இவ்வளோ புஷ்டியாக 80 வருஷமாக 90 வருஷமாக காப்பாற்றி அந்த உடலை தூக்கி போட்டு ஒரு நாள் போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். இந்த உடம்பு வந்து கிடையாது. அக்னி பகவானுக்கோ இந்த பூமிக்கோ சொந்தமானது, கிருமிகளுக்கு சொந்தமானது, அவ்வளோதான். அப்போ எவ்வளோ நாள் கட்டி காப்பாற்று கஷ்டப்படுது, இது தேவைகள்லாம் பூர்த்தி பண்ணுறதுக்காக கடினமாக உழைச்சது எல்லாம் வேஸ்ட். க்ஷணப்பங்குரம், ஒரு நிமிஷத்தில் இது நம்ம கைவிட்டு போகக்கூடியது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் இவ்வளோ சுமைக்கு துஷ்பூரம் திருப்திப்படுத்த முடியாது. இது தூக்கிட்டு அழைச்சிட்டு இருக்கணும். அதே சமயத்தில் இதில் ஒன்றுமே உருப்படியானது கிடையாது. நிறைய தோஷங்கள் நிறைஞ்சது, அதுவும் நோய்களுக்கு இருப்பிடம், அதுவும் முதுமையை வரக்கூடியது, அதே சமயம் சோகத்தை உண்டாக்கக்கூடியது, நிறைய துன்பங்கள் இந்த உடல்னால, இந்த உடல் சம்மந்தப்பட்டவர்களாலையும், இந்த உடல்னாலையும், இந்த உடல் இருந்தாவே இந்த உடல்கள் மற்ற உடல்களாலையும் இந்த உடலாலையும் துன்பங்கள் தான் நிறைஞ்சிருக்குது. நிறைய சோகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அதே சமயத்தில் இதில் பார்த்தா உருப்படியான சாமான் இல்லை. ஒரு மூத்திரம் புருஷையும் நாற்றம் அடித்த இந்த உடல், மனம் சோறக்கூடிய 9 வாயில்கள், இந்த புலன்கள் நம்மளையே ஏமாத்திட்டு இருக்கு. 5 புலன்களும் வெளிப்புறமாக படைச்சானே ஒன்றாவது உள்ளுக்குள்ள திருப்பி பகவானை தரிசனம் பண்ணுறாங்க. ஹிருதயத்தில் இருக்கிற பகவான் தரிசனம் பண்ண ஒரு இந்திரியம் கூட கிடையாது. எல்லாமே வெளிப்புறமாகவே பிரம்மதேவர் சிருஷ்டி பண்ணிட்டார். இந்த இந்திரியங்கள்லாம் பார்த்தா பகவான் எல்லாம் வெளிப்புறமாக சிருஷ்டி பண்ணிட்டார். வெளிப்புறமான மாயில மயங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த இந்திரியங்கள்லாம். இப்படி தான் இருக்குது. அப்படின்னா என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் வருந்தத்தக்கது. அப்படியே இந்த உடல் விட்டால் கட்சியில் கிருமிகளுக்கும் அக்னிக்கும் எரியாகக்கூடியது இந்த உடல். கிருமியை விட்டு பஸ்த சம்யாந்தம் சரீரம் இது வர்ணிதம், தான்ப்பா சரீர வர்ணனை. அவ்வளோதான். இதான் உடம்பை பற்றி வர்ணிக்கணும். யாராவது சொல்கிறாங்க இல்லையா கவிஞர்கள்லாம், உண்மையான வர்ணனை இங்கே சொல்லியிருக்கு பாரு, துந்துகாரி சொல்லியிருக்காரு பாருங்க. இவர் தான் பெரிய கவிஞர். உண்மையிலே சொல்ல போனால் இவர் தான் பெரிய கவிஞர். உண்மையிலே சரீரம் இது வர்ணிதம். என்னது? கிருமி கடைசியில் என்ன ஆகுது? இந்த உடம்பு
கிருமிகளுக்கு உணவு, புதைச்சா கிருமிகளுக்கு உணவு. அதே சமயத்தில் எங்கேயோ காட்டில் விழுந்து போயிருந்த அந்த சரீரம் சிங்கப்புலி அடித்து சாப்பிட்டு அதனுடைய மலமாக கழிக்கப்படும் இந்த உடம்பு. அப்படி இல்லைன்னு நம்ம வீட்டிலே இறந்துட்டா அதை கொண்டு போய் நெருப்பில் போட்டு எரிப்பாங்க. அது பஸ்மமாக சாம்பலாக போகக்கூடிய உடல். ஒன்று கிருமியாக போகுது, இல்லாட்டி கிருமிகளுக்கு உணவாக போகுது, இல்லை மிருகங்களுக்கு உணவாக காட்டில் எங்கன்னா செத்து போயிருந்தோம், அதுக்கு உணவாக அதனுடைய மலமாக கழிக்கப்பட போகிறோம். இந்த உடல் அவ்வளோதான். இல்லைன்னா நெருப்புக்கு சாம்பலாக போகும். இதுதான் இந்த சரீரம் விதி வந்தது. சரீரத்துடைய நிலைமை இதுதான். சம்யாந்தம் சரீரம் விதி வர்ணிதம் அஸ்திரேன ஸ்திரம் கர்ம குதோ அயம் சாதயன்னகி. ஆனா நிலையற்ற இந்த சரீரத்துல அஸ்திரேன ஸ்திரம் கர்ம, நிலைத்த ஒரு கர்மம் செய்யலாம். என்னன்னா பாகவதம் கேட்கணும், பகவானுடைய பக்தி பண்ணலாம், பக்தி யோகம் பண்ணலாம், அழிவற்ற பலனை பெறலாம், மோட்சத்தை அடையலாம். அப்படி இருக்க மக்கள் ஏன் இது புரிஞ்சுக்க வராமல் இருக்கிறாங்க? குதோயம் சாதையன் நகி, ஏன் பகவான் அடையணுன்ற சாதனை கடைபிடிக்க மாட்டாங்க? ஏன் இந்த மக்கள் இதுல ஒரு நல்ல பிரயோஜனமான விஷயத்த நம்ம தேடினா ஜென்ம லாபத்தை அடையலாம், மீண்டும் ஒரு பிறவி இல்லாதபடி கிருஷ்ணன் அடைஞ்சிடலாம், திருப்பி திருப்பி நாயா பருப்போம், அடுத்த பிறவி தவிர்ப்பினால் எப்பிறவி வாய்க்க மாட்டோம், அடுத்த பிறவி நாயா பருப்போம் பண்ணிடுவோம். இந்த மனுஷ பிறவி இருக்கும்போதே இதை கரையத்திக்கு பார்க்கறது தான் புத்திசாலித்தனம். இந்த மனுஷ பிறவி கிடைக்காத ஜென்மா கட்சிது மனுஷ பிறவி. இதில் நம்ம எப்படியாவது இதுலேருந்து மேலே போயிடணும் பார்க்கணுமா, மீண்டும் கீழ்பிறவிகள் எடுக்கணுமா, பூனையாவும் நாயாவும் கஷ்டப்படணுமா, கல்லடிப்பட்டு கண்டவங்களால் கண்ட பூனைகளால் கடிபட்டு அடிபட்டு, நாய்களை எடுத்த கல்லடிப்பட்டு, பூனைகள் எடுத்த பல பூனைகளால் கடிபட்டு, கோழியா பிறந்தா இன்னத்தினுடைய வகையில கடிபட்டு கஷ்டப்படணுமா சொல்லு. மனுஷ பிறவி கிடைச்சது இதை பயன்படுத்தி வேணாமா? கிடைச்சது இதை விட மேல்நிலைக்கு போகிறது என்ன? மோட்சம்தான். அந்த முக்தி அடையத்துக்கு முயற்சி பண்ண வேணாமா? இது ஏன் புரிஞ்சிக்காம மக்கள் இருக்காங்க? குதோயம் சாதையில்லை எத்ராத சம்ஸ்கிருதம் சாந்தம் சாயம் தஸ்ய வினஷ்யதி ததிக ரச சம்புஷ்டே காயே கா நாம நித்தியதா. காலையில வெடிச்ச அன்னம் மாலையில ஊசி போகுது. அந்த அன்னத்தை சாப்பிட்டு அந்த அன்னத்தினுடைய ரசத்தினால புஷ்டியான அந்த உடம்பு மட்டும் எப்படி நித்தியமா இருக்கும்? இதனால இதுவும் ஒரு நாள் அழுகி போக வேண்டியதுதானே? தோல்லாம் சுருங்கி போடுங்க, கண்ணெல்லாம் இருந்து போக வேண்டியதுதானே? காதுலாம் மந்தமாக, நாக்கு குழந்தை வேண்டியதுதானே? சொல்லுங்க. இந்த உடம்பு ஒரு நாள் அழுகி போக வேண்டியது தானே? அழுகி போன உணவுகளை சாப்பிட்டு இந்த உடம்பு மட்டும் எப்படி அழுகாமல் இருக்கும், நிச்சயமா இருக்கும்? சொல்லி பார்க்கலாம். நீ அப்படியே இருந்துருவேன் சொல்லிடலாமே தவிர அப்படியே இருக்க முடியாது. வயசு ஆகுது, கண்ணு எடுத்து பல்லெல்லாம் கொட்டி போயிடும், முட்டிகாலெல்லாம் தட்டும். அதான் சொன்னேன் இல்லையா, ஒரு நாள் இந்த தோல்லாம் சுருங்கி போய் அழுகி போகணும். இது உள்ள பார்ட்ஸ் எல்லாம் அழுகி போகும், எதுவும் வேலை செய்யாது. அப்படி இருக்கும்போது ஏன்னா நீ சாப்பிட்ற சாப்பாடு என்னென்ன அழுகிய பொருட்கள் தான். காலையில் சாப்பாடு வெடிச்சு பால் ஊசி போகுது, அதுதான் நீ சாப்பிட்டு வளர்ற. அதனால சோத்தால் அடித்த சோறு தானே இது, அன்னமய சரீரம் தானே இது. அப்போது என்ன ஆகும்? இந்த சரீரமும் ஒரு நாள் அழுகி போக வேண்டியதுதான். இது நித்தியதான். இது எப்படி நித்தியமாக இருக்கும் சொல்லி பார்க்கலாம். அதை தெரிஞ்சுக்கணும். அதனால என்ன பண்றேன்னா, சப்தாக ஸ்ரவணாலோகே பிராப்தியதே நிகடே ஹரி அதோ தோஷ நிவர்த்தி அர்த்தம் ஏதேவ ஹி சாதனம். அதனால இந்த உலகத்துல எல்லா பாவங்களையும் போக்கி, ஏதோ பாவத்தினால்தான் பிறவிகள் அடையிறோம். அந்த பாவங்கள்லாம் நீக்கிக் கொள்வதற்கு ஒரே ஒரு சாதனம் என்னன்னா சப்தாக ஸ்ரவணம். 7 நாள் பாகவதம் கேட்கறது தான் ஒரு சிறந்த வழி. பகவான் நம்ம கூடவே இருப்பார் எப்பவுமே. பகவான் கேட்க பகவான் நம்ம எப்பவும் பிராப்தியதே நிகடே ஹரி, பகவான் நீ சீக்கிரமா அடைஞ்சிடலாம். புத்தா இவ தோயேஷு மசகா இவ ஜந்துஷு ஜாயந்தே மரணா இவ கதா ஸ்ரவணவர்ஜிதः.
बुद्बुदा इव तोयेषु मशका इव जन्तुषु जायन्ते मरणायैव कथा श्रवणवर्जिताः நல்லா புரிஞ்சுக்கணும். புத்புதா இவ தோயேஷு, ஒரு மழை நல்லா பெஞ்சுது. மழை பெஞ்சும் போது ஒரு பபுள்ஸ்லாம் அப்படியே வரும் அந்த வெள்ளத்தில் பார்த்தா. அப்போ ஒரு குழந்தை கேடுது, அழகாக இருக்குமா அந்த பபுள்ஸ்லாம், சூப்பராக இந்த நுரையெல்லாம் அழகாக இருக்குமா, அம்மா இதை எனக்கு வேணுமா, அந்த நுரை வேணுமா, அதை பிடிக்க முடியாதுப்பா பாப்பா சொன்னால் கேளு, இல்லைம்மா அந்த நுரை எனக்கு வேணுமான்னு சொல்லிட்டு போய் அந்த பபுள்ஸை போய் அப்படி தொட்டுதோ இல்லையோ பட்டுட்டு வச்சு போச்சு. அந்த குழந்தை அழுது. ஏன்னா அது ஐயோ அந்த பபுள்ஸ் வச்சு போச்சு, பெரிய முட்டையாக இருந்தது, அதை போய் எடுக்கணும் பார்த்தா வச்சு போடணும், அது எடுக்க முடியாதுமா வச்சு போடணும். அது மாதிரி அந்த தோன்றின ஒரு க்ஷணத்தில் அப்படி அந்த பபுள்ஸ் பட்டுன்னு வச்சு போச்சு. அது மாதிரி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை என்னமோ வாழ்ந்துட்டான், பட்டுன்னு பார்த்து செத்து போயிட்டான். அவன் வாழ்க்கையில் என்ன சாதிச்சானா, என்னமோ பிறந்தான், என்னென்னமோ சாப்பிட்டான், நல்லா வாழ்ந்தான், நல்லா முதைச்சான், கஷ்டப்பட்டான், குழந்தை குட்டிகளை பற்றி செத்து போயிட்டான். அப்படி ஒரு அந்த பபுள்ஸ் மாதிரி ஒரு புத்புதா இவ தோயேஷ், ஒரு நீர்க்குமிழி போல் அவருடைய வாழ்க்கை அமையக்கூடாது. நீர்க்குமிழி போல் வந்தது என்னமோ வச்சு போச்சு, ஏதோ வந்தான் செத்து போயிட்டான். மரணாய இவன் எதுக்காக பிறந்தான், நான் சாகிறதுக்குன்னே பிறந்தான். அதுக்காக இந்த வாழ்க்கை, அதுக்காக மனுஷ பிறவி, அதுக்காக பகவான் மனுஷ பிறவி கொடுத்தான்? நிச்சயமாக கிடையாது. கிருஷ்ண கதைகளை கேட்டு வாழ்க்கையை புவி பாவுகாக, பூமியில் வாழும்போதே பாவமாக கிருஷ்ண பக்தியில் வாழும். வையத்து வாழ்வீர்கள், வேறானந்தத்தை அனுபவிக்கணும். கிருஷ்ண கதைகள் வாழ்நாள் முழுவதும் கிருஷ்ண கதைகளை கேட்டு உல்லாச யாத்திரை இல்லை பாகவதம் கேட்குறது. அப்படி வாழ்நாளும் சந்தோஷமாக பொழுது போய்கிட்டு அவனும் உடல் விட்ட போதும் வைகுண்டத்தை அடையிறது தானே புத்திசாலித்தனம். அப்படி இல்லாமல் ஒரு நீர்க்குழ்மை மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு என்ன வாழ்க்கை? புத்புதா இவ தோயேஷு மசகா இவ ஜந்துஷு, ஒரு கொசு வந்தது. அந்த கொசு பிறந்து கொஞ்சம் ஒரு 2 நாளில் பெருசாகி போச்சு. அது நம்ம தோல் மேலே இப்படி உட்காந்தவொடனே என்னடா என்ன கடிக்குதேன்னு சொல்லி ஊசி ஊத்துற மாதிரி இருக்குன்னு டக்குன்னு அது ஒரு அடி அடித்தான். ஒரு ட்ராப் ரத்தம் இருக்கும், அவ்வளோதான். அது லைஃப் முடிஞ்சு போச்சு. அது என்ன, அதுக்கு ஹிஸ்ட்ரி எழுத முடியுமா? இவர் பிறந்தார், இவர் அந்த காரியத்தை சாதித்தார், அந்த சிலையை திறந்து வச்சார், இன்னொரு பெரிய காரியங்கள்லாம் சாதித்தார். உலகத்துக்கு நன்மையை செய்தார், தான தர்மங்கள் பண்ணார், பெரிய காரியத்தெல்லாம் செய்தார் அப்படின்னு அந்த கொசு கொஞ்சம் ஹிஸ்ட்ரி எழுத முடியுமா? என்னமோ அது கொசு, அது வந்தது, என்னமோ உட்காந்தது, பட்டு நடிச்சு செத்து போச்சு, அவ்வளோதான். அது லைஃப் முடிஞ்சு போச்சு. அது மாதிரி நம்ம வாழ்க்கை போயிடக்கூடாது இல்லையா? என்னமோ வந்தான், அது எதுக்கு உட்காந்தது இந்த தோல் மேலே? அது சாகிறதுக்குன்னே உட்காந்தது, சாகிறதுக்குன்னே பிறந்தது அந்த அப்படி ஒரு மசகா இவ ஜந்துஷு, அந்த கொசு மாதிரி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு நமக்கு. ஏதோ வந்தான், உடனே ஏதோ நோய் செத்து போயிட்டான். பிறந்தான்ப்பா. ஆனால் மகாத்மாக்கள், ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவங்களாம் பிறந்ததுடைய பலனை அனுபவிச்சிட்டாங்க, அடைஞ்சிட்டாங்க. விவேகானந்தர், ஸ்ரீல பிரபுபாத சுவாமிகள், பிரகலாதர், இவங்களும் தான் பிறந்தாங்க இந்த உலகத்தில். எப்படி வாழ்ந்தாங்க? கொசு மாதிரியா வாழ்ந்தாங்க? இல்லை நீர்க்குமிழி பார்த்து அவங்க வாழ்க்கையை வீணடிச்சிட்டாங்க? இன்னைக்கு அவங்களுடைய கதைகளை நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தருடைய கதைகள், சில பிரபுபாதருடைய சரித்திரத்தை பெரிய காலத்தை சாதிச்சுட்டு எல்லா ஆத்மாக்களும் கரையேற்றி தாங்களும் கரையேறினார்கள் அல்லவா? ஒரு கொசுவால யாருக்குன்னா லாபமா? அது மாதிரிதான் என் வாழ்க்கையும். மகாத்மாக்களுடைய வாழ்க்கை எல்லாருக்கும் லாபம். ஒரு கொசு மாதிரி வாழ்ந்தவனுக்கு என்னன்னா, ஒரு கொசு மாதிரி எவனும் வந்தான், குடித்தான், இது பண்ணான், சாப்பிட்டான், இந்த ரத்தத்தை உரியுது, அது மாதிரி மதுபானம் சாப்பிட்டான், செத்து போயிட்டான், எங்கேயோ ரோட்டில் விழுந்தான், அவன் தான் செத்து போயிட்டான் அப்படின்னா அதுவா பேர்? அதுவா ஒரு மனுஷ ஜென்மனுடைய லாபம்? இல்லையே. அந்த நாராயண ஸ்மிருதி, பகவான தியானம் பண்ணி பகவானை அடைந்து பகவத் பக்தி பண்ற, பகவானுடைய சேவையில் ஈடுபடுறது, மற்ற ஆத்மாக்களையும் கரையேற்றுபவன், உலக நன்மைக்காக யார் வாழ்கிறானோ அவனுடைய வாழ்க்கை அல்லவா சிறப்பானது.
இல்லைன்னா மற்றவங்களாம் கொசு மாதிரி தான், நீர்க்குமிழி மாதிரி தான் மற்றவங்களுடைய வாழ்க்கைலாம். பகவத் பக்தி பண்ணாதவன் உலகத்துக்கு அவனால் எந்த நன்மையும் இல்லைன்னு சொல்லும்போது அவனுடைய வாழ்க்கைலாம் நீர்க்குமிழி மாதிரி தான், கொசு மாதிரி தான் வாழ்க்கலாம். அந்த கொசு அழிவு சிம்பிளாக வந்தால் ஏதோ செத்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி தான் ஆயிடும். வாழ்ந்தாங்க இல்லையா மகாத்மாக்கள், இது மாதிரி வாழ்க்கை வாழ்கிறவங்களும் எவ்வளோ போயிட்டாங்க. ஆனால் மகாத்மாக்கள்லாம் வாழ்ந்து பெருசாக சாதிச்சாங்க இல்லையா, விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், ஸ்ரீல பிரபுபாதா, துக்காராம் தாசர், ஞானேஸ்வரர், சக்குபாய், மீராபாய், இவங்களுடைய சரித்திரங்கள்லாம் நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கு இல்லையா. ஆண்டாள், ஆழ்வார்கள், நாயன்மார்கள், மகாத்மாக்கள் நம்ம தேசத்தை அப்படி புரிந்து அப்படி உலாவி 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 நம்ம தேசத்து மண்ணில் அப்படி ஒரு ஆஸ்திகத்தை அப்படி வேறொன்று வச்சுட்டாங்க இல்லையா. பக்தி அப்படி நினைச்சு எல்லா இடத்துலையும் பக்தி வைப்ரேஷன் எல்லா இடத்துலையும் பரவிட்டு சாநித்தியம் நிறைஞ்சதாக அந்த பூமியை அப்படி பொன்னாக்கி விட்டு போனார்கள் இல்லவா. அவர்கள் மகாத்மாக்கள். பிரகலாதன், நாரதர் என்ன, வியாசர் என்ன, வால்மீகி என்ன, இவங்களுடைய மகாத்மாக்கள் இல்லையா. இவர்கள் வாழ்க்கையால் பாருங்க, இதுதான் உண்மையான வாழ்க்கை. ஜென்மாவை கரையேற்றினா தாங்களும் கரையேறினார்கள், மற்ற இவர்கள் அண்டியிருந்த அத்தனை பேர்களும் கரையேற்றினார். ஒரு விபீஷன் 4 பேர் கூட கூப்பிட்டு வந்தான். மகான் சரணாகதி அவனையும் வாழ்க்கையும் புனிதமாச்சு, அந்த 4 பேருடைய வாழ்க்கையும் புனிதமாச்சு. அதுக்கு வேண்டிதாங்க மனுஷன் ஜென்மா. பாகவத கதை கேட்டு அத்தனை பேர் இப்போ கரையேற போறாங்க. குந்துகாரி கரையேறினார், வருஷத்துக்கு கரையேறினார் பாகவத கதையை கேட்டு. சனகாரி முனிவர்கள் நாரதுக்கு பாகவத கதை சொல்றாங்க. அங்க எல்லா ரிஷிகளும் வந்து கரையேறினார். எல்லாருக்கும் பகவான் காட்சி கொடுத்தான். அதுக்கு வேண்டிதான் மனுஷ ஜென்மாவை தவிர ஒரு நீர்க்குமிழி மாதிரி வாழ்ந்து, ஏதோ சொப்னம் மாதிரி வாழ்ந்து, ஒரு காணல் நீர் மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து போகக்கூடாது. இந்த வாழ்க்கை அப்படி ஏமாந்து போகக்கூடாது. காணல் நீரில் போய் வாணி ஏமாந்து போன செத்து போன மாதிரி காட்சி, அது மாதிரி நம்ம இறந்து போகக்கூடாது. நாம் உண்மையில ஜென்மாவை கரையேற்றி கொள்ள வேண்டும். அதுதான் இங்க சொல்றாரு. बुद्बुदा इव तोयेषु मशगा इव जन्तुषु जायन्ते मरणा इव कथा श्रवणवर्जितः. யாரெல்லாம் இது மாதிரி வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர், பிரபுபாதா மாதிரி கிருஷ்ண கதைகளில் வந்து கேட்காம, கிருஷ்ண கதைகளை மற்றவங்களுக்கு சொல்லாமல் பழகலாம், அவங்களாம் வந்து மரணம் அடையத்துக்குன்றே பிறந்தார்கள் என்று நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். தானும் கரையறல, மற்றவங்களும் கரையறதுன்னு சொன்னால் அவன் எதுக்காக பிறந்திருக்கானா, மரணம் அடைவதற்கென்றே பிறந்திருக்கிறான் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். மரண ஜாயந்தே மரணா ஏவ கதா ஸ்ரவணவர்ஜிதாக. ஆமா, அந்த பகவானுடைய கதையை வந்து சொல்லி, அந்த உயிரற்ற ஒரு கணு இருக்கு, ஒரு மூங்கில் கணு இருக்குது, அந்த கணுவையே இந்த பாகவதம் பழக்கம் சொன்னா என்ன இது ஆச்சரியமா இருக்குது. அந்த மூங்கில் கணு பட்டு பட்டுன்னு வெடிக்குதான். 7 நாள் கதை சொல்றாரு. ஜடஸ்ய சுஷ்க வம்சஸ்ய எத்த கிரந்தி விபேதனம் சித்திரம் கிமு ததா சித்த கிரந்தி வேத கதாசவாத்து. அப்போ சித்தத்தில் உள்ள முடிச்சுகளை, நம்ம ஹிருதயத்தில் உள்ள முடிச்சுகள், கர்ம கயிறுகள், நாம் பண்ண பாவம் புண்ணியம் என்ற இந்த முடிச்சுகள் நம்மெல்லாம் போட்டு நம்ம ஆத்மாவை வெளியே வர விடாம சிக்கு தவிக்கும்படி சிறைப்படுத்தி கொண்டிருக்கிற நம்ம கர்ம மூட்டைகள் இருக்கு, கர்ம கயிறுகள் இருக்கு. இந்த முடிச்சுகள்லாம் கட்டுகள்லாம் அவிழ்த்தெடுத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும். அப்படி கடுமையான ஒரு மூங்கிலேயே வெடிக்க வச்சு அந்த தடையை உடைச்சி வெளியே அந்த ஜீவாத்மாவை வெளியே கொண்டு வரும்னு சொன்னா, நம்ம கர்ம முடிச்சுகள் ஹிருதயத்தில் இருக்குதே, கர்ம முடிச்சுகள், கர்ம கிரந்தி, அதாவது நம்ம பாவ புண்ணியம் என்ற மூட்டை, அதெல்லாம் வந்து இந்த ஜீவாத்மா மூடி இருக்கிறதே, அந்த தடையை உடைச்சிக்கிட்டு அந்த ஆத்மாவை வெளியே கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். பாகவத கதையை கேட்ட அடுத்த க்ஷணத்தில் பாகவத கதையில் மூழ்கிய சப்தாக முறையில் நம்ம பாகவதம் கேட்டோம்னு சொன்னால் 7வது நாள் அது கணு வெடிச்சு எப்படி குண்டுகார் வெளியே வந்தாலும் அது மாதிரி ஹிருதயம் வாங்குற முடிச்சுகளை கட்டுகளை அறுத்தெறிந்து வந்து இந்த ஜீவாத்மா வெளியே கொண்டு வந்துடும். எரிச்சு சாம்பலாய்க்கலாம் அந்த முடிச்சுகளை, அந்த சிக்கலை அறுத்தெறிஞ்சிடும். சித்த கிரந்தி பேதா
சித்தத்தில் உள்ள கணுக்கள் மூடி இருக்குது இந்த ஆத்மாவை. அந்த கணுக்களை அந்த கர்மம் என்ற கணுக்களை வெடிச்சு சிதற வச்சு அந்த கயிறுகளை அறுத்தெறிந்து கொண்டு அந்த கயிறுகளை எரிச்சு சாம்பலாக்கி கொண்டு பாகவதமானது அந்த ஜீவாத்மாவை கரையேற்றிடும். ஆமா, அந்த சிக்கலை அறுத்தெறிந்து கொண்டு இந்த ஜீவாத்மாவை கரையேற்றிடுறார் இந்த பாகவதம். அதுதான் இங்க சொல்லியிருக்கு. சித்த கிரந்தி வேத கதாசவாத்து அவ்வளோ சக்தி உடையது. வித்தியதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயாக ஸ்ரீயந்தே சாஸ்ய கர்மானே சப்தாக ஸ்ரவணே கிருதே. இந்த 7 நாள் பாகவதம் கேட்கறதுனால என்ன ஆகுதுன்னா, மனசுல ஏற்பட்டக்கூடிய பலவிதமான முடிச்சுகள் எவ்வளோ சங்கல்பம் பண்ணியிருக்கோம், அந்த முடிச்சுகள்லாம் மொத்தத்தை அவிழ்த்தெறிஞ்சிடுமா பாகவத. வித்தியதே ஹிருதய கிரந்தி, இருதயத்தினுடைய முடிச்சுகளை அவிழ்த்து அந்த ஆத்மாவை சுதந்திரமா இந்த தேகத்துல அடைபட்டு கல்ற கூண்டுக்கிளி போல அடைபட்டு கொண்டது ஜீவாத்மாவும் அந்த ஹிருதய முடிச்சுகளை அவிழ்த்தெறிந்து அந்த கட்டுப்பட்ட அந்த முடிச்சுகளை அவிழ்த்தெறிந்து இந்த ஆத்மாவை சுதந்திரமாகிறது. வித்தியதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயாக. பரலோகம்னு ஒன்று இருக்கா, ஆத்மான்னு ஒன்று இருக்கா, இறைவன் ஒருத்தர் இருக்கானான்னு ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கு. என்னதான் பாகவதம் படித்தாலும், எவ்வளோதான் அனுபவங்கள் பட்டாலும், எவ்வளோ அதிசயங்களை பகவான் நம்ம வாழ்க்கையில் அதிசயங்களை எவ்வளோ மிராக்கிள்ஸ், எவ்வளோ அதிசயங்களை வாழ்க்கையில் நிகழ்த்தி இருந்தா கூட ஆனாலும் ஒரு சந்தேகம் நம்ம மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கு. ஏன்? அதுதான் சுபாவம், மனுஷனுடைய சுபாவம் தான். நம்ம வாழ்க்கையில பாகவதம் படிச்சு ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருக்குது, நாம சங்கீர்த்தனம் பண்ணி பல அதிசயங்கள் நடத்தி இருக்கிறது, நம்ம வாழ்க்கையில கிருஷ்ணன் இருக்கிறான்னு நல்லா தெரியுது, நாம பகவான் இருக்கான்றது நாமும் சத்தியமானு தெரியுது, எல்லாம் அனுபவிச்சிருக்கோம். மகாநலத்துல ஒரு வாழ்க்கையில சில மாற்றங்கள் நமக்குள்ள ஏற்பட்டிருக்கோம், எவ்வளவு மிராக்கிள்ஸ் நடந்திருக்கும். ஆனாலும் நம்பிக்கை இருக்காது. ஏன்னா பரலோகம் ஒண்ணு செத்துட்டா என்ன ஆகும், பரலோகம் ஒண்ணு இருக்கா, நம்ம பகவதம் படிச்சா பகவான் அடைவான்னு சொல்றாங்களே, இது உண்மைதானா இல்ல பொய்யா? உண்மைதானா? ஒரு நரகம்லாம் இருக்கு, அதுதான் உண்மையா பொய்யா? அது போல நரகத்துக்கு போயிடுவோமோ? ஒரு விதத்துல நம்பிக்கை தான், ஆனாலும் ஒரு பயம் இருக்கு. இல்லை நம்ம பாகவதம் படிக்கிறோமே, சொர்க்கம் வைகுண்டம் ஒன்று இருக்கே, வைகுண்டம் தாண்டிடுமோ? ஏன் முதல் இறைவன் ஒருத்தர் இருக்கானா? இல்லை ஆத்மான்னு சொல்றாங்களே, ஆத்மான்னு ஒன்று இருக்குதா? இல்லை பரலோகம்னு ஒன்று சொல்றாங்களா வைகுண்டம், அப்படின்னா ஒரு உலகம் இருக்கா? அப்படியேப்பட்ட பலவிதமான சந்தேகங்கள் இருக்கு இல்லையா? நீ ஒன்றும் பண்ணாத, பாகவதத்தை கேட்டுட்டே வா. பகவான் உனக்குள்ள பேச ஆரம்பிச்சிடுவான், உனக்குள்ள அனுபவங்களை கொடுக்க ஆரம்பிச்சான். நீ யாரையும் கேட்க வேணாம், உனக்கே தெரிய ஆரம்பிச்சு. எல்லா சந்தேகங்களும் உனக்குள்ள அறவே நீக்கிடும் இந்த பாகவதத்தை நீ சத்தியா நீ கேட்கலாம். ஆமா, சப்தாக ஸ்ரவணே கிருதேஹே. சப்தாகமா வாழ்நாள் நிறைய சப்தாகங்களை போய் கேட்டுனே வா. உனக்குள்ள இந்த சந்தேகம் எல்லாம் இருக்கிற இடம் தெரியாம போயிடும். பரலோகம் இருக்கு, ஆமா ஒத்துக்கிறேன், கிருஷ்ணா இருக்கிறான் ஒத்துக்கிறேன், நான் ஆத்மா தான் ஒத்துக்கிறேன், உடல் இல்லை நான் ஒத்துக்கிறேன், சொல்றதெல்லாம் சத்தியம்தான், இந்த வார்த்தையில சத்தியம், ஒவ்வொரு அக்ஷரமும் சத்தியமானது, இந்த பாகவதம் உண்மையிலே அனுபவபூர்வமா நான் உணர்றேன், உண்மைதான் அப்படின்ற அனுபவம் உனக்கு ஏற்படுத்தும். சப்தாகமா கேட்டுனே வா. அதை ஒன்றும் பண்ணாத, நாம சங்கீர்த்தனம் பண்ணு, நல்லா வேலைக்கு சாப்பிடு, நேரம் சப்தாகத்துல வந்து உட்காந்து பாகவத கதையை கேட்டுனே வா. நிச்சயமா உனக்குள்ள சந்தேகம் எல்லாம் நீக்கப்படும். வித்தியதே ஹிருதய கிரந்தி, ஹிருதயத்தில் உள்ள பனி முடிச்சுகள் என்னென்ன சங்கல்பம்லாம் பண்ணி அத்தனை முடிச்சுகள்லாம் அவளுக்கு தெரியப்படும். இப்ப வேற ஆத்மா ஃப்ரீடமா இருக்காங்க, இப்பதான் ஃப்ரீடமா இருக்கும். வித்தியதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயாக, எல்லா சந்தேகங்களும் அது தெரியப்படும். ஆமா, ஸ்ரீயந்தே சாஸ்ய கர்மாணி, முன்வினை பயன். அதான் சொல்றேன், ஆண்டாள் சொல்வா இல்லையா, போயபடியும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும். செப்பேல் அவன் நாமத்தை சொன்னாலே உனக்கு முன்னாடி செய்த பாவம், இப்போ செய்து கொண்டு இருக்கிற பாவம், இனிமேல் வரக்கூடிய பாவம் எல்லாத்தையுமே எரிச்சு சாம்பலாயிடும். அதனால எல்லா பாவத்தையும் எரிச்சு தொடச்சு எடுத்துரும், எல்லா பாவத்தையும். அவ்வளவு சக்தி உடையது இந்த பாகவதம்.
क्षीयन्ते चास्य कर्माणि शब्दाः श्रवणे कृते संसार कत्तमालेव प्रक्षालन बलीयसी कथा तीर्थे स्थिते चित्ते मुक्तिरेव புதை ஸ்புர்தாக இந்த பாகவத கதை என்ற இந்த புண்ணிய தீர்த்தத்தை உலகத்துல பழகி பழகி நம்ம மனசை அசுத்தமாக்கி வச்சிருவான். சேரு அந்த சேரு பட்டுதான் என்ன பண்ணுவோம், தண்ணி ஊற்றி கழுவிடுவோம் இல்லையா? காலில் சேறு பட்டுதான் தண்ணி ஊற்றி கழுவிடுவோம். அது மாதிரி உலகம் என்ற சேற்றில் உழண்டு கொண்டு இருக்கிறோம். நாம் உலகத்தில் விஷயங்கள், உலக விஷயங்கள் என்ற சேற்றில் உழண்டு கொண்டு இருக்கிற நாமெல்லாம் இந்த கங்கை பாகவதம் என்ற கங்கையானது பரிசுத்தப்படுத்து அந்த சேற்றெல்லாம் கழுவிடுவோம். மனசுள்ள அழுக்கெல்லாம் கழுவி எடுத்துடுவோம் இந்த பாகவதமானது. புத்திமான்கள்லாம் இது சொல்லியிருக்காங்க, இதுதான் ஒரே வழி. பாகவத கதை கேட்கறது தான் சான்றோருடைய முடிவு. கதா தீர்த்தே சித்தை சித்தை முக்திரேவ உபதேசமாக. இந்த கதையினால இந்த மனசுள்ள சேரு அழுக்கு மாதிரி, அதாவது மனசுள்ள சேரு, அதாவது சேரு போல இருக்கக்கூடிய மனத்தை அசுத்தமானது கழுவி எறியப்படும் இந்த பாகவதம் என்ற கங்கை தீர்த்தத்தினால. இதெல்லாம் மகான்கள் சொல்லிட்டு, நாங்கள் சொல்ல மகான்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு யார் சொல்றது? துந்துகாரி சொல்றாங்க. மனசுல அழுக்கெல்லாம் கழுவி எடுத்துருமா, அதே சமயத்தில் முக்தியை கொடுத்துருமா, அது மோட்சத்தையே அழுத்தி வழங்கிடுமா அந்த பாகவதம். அவ்வளோ விசேஷம். ஏவம் பிரபதி வை தஸ்மின் விமானம் ஆகமு ததா வைகுண்டவாசிபில் யுக்தம் பிரஸ்புர தீர்த்தி மண்டலம். இந்த துந்துகாரி சொல்லி இருக்கும் போதே வைகுண்டத்திலிருந்து பகவான் விஷ்ணு பாஷத்தோட நாலா திசையிலையும் நல்லா பிரகாசப்படுத்தி கொண்டு, நாலா திசை பிரஸ்புரத்து தீப்தி மண்டலம், அந்த நாலா பக்கமும் திசைகளில் நல்ல பிரகாசத்தை ஒளி வீசிக்கொண்டு அந்த விமானம் அந்த ஒளி பரப்பி கொண்டு ஒரு விமானம் வந்து இறங்குது அந்த இடத்துல. அந்த இடத்துல விமானம் இறங்குது. சர்வேஷாம் வசதி எல்லாம் பார்த்தாங்களாம் அந்த விமானத்தை. ஒரே நாளாகவும் பயங்கர பிரகாசத்தோடு வருது அந்த விமானம். அது விஷ்ணு தூதர்கள்லாம் கொண்டு வராங்களாம் அந்த விமானம். யாருக்காக வருதுன்னா துந்துகாரிக்காக அந்த விமானம் வருது. இவ்வளவு விஷயத்த சொல்றாரு இல்லையா துந்துகாரி. அந்த துந்துகாரி கைகுப்பில் கொண்டு போகர்னுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்காரு இல்லையா? அந்த இவ்வளவு உபதேசங்கள் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா துந்துகாரி. அவருக்கு வேண்டி அந்த விமானமானது அவ்வளவு பிரகாசமா வருது அந்த இடத்துல. சர்வேஷாம் பசிக்கதாம் பேஜே விமானம் துந்தரி சுதா விமானே வைஷ்ணவான் தீட்சை கோபர்ண வாழ்க்கையும் உபயோகித்து எல்லா மக்களும் பார்த்து கொண்டிருக்கும்போது துந்துகாரி அந்த விமானத்துல ஏறிக்கொண்டான். அந்த விமானத்துல விஷ்ணு பார்ஷதர்கள்லாம் கிளம்ப போறாங்க. அந்த சமயத்துல போகரன் நிறுத்துன்ட்டான். அந்த விஷ்ணு பார்ஷன் நிறுத்து, ஒரு கேள்விகள் கேட்கணும். எத்தனை பேர் கதை கேட்டாங்க, நானும் கதை கேட்டேன். கதை சொன்னேன் நானும். இன்னும் எனக்கு விமானம் வரல, நான் ஒன்றும் போகாமல் இருக்கிறேன். இவ்வளோ பேர் கதை கேட்டாங்க, இவ்வளோ பேருக்கு ஒரு விமானம் வரல, இந்த துந்துகாரி மட்டும் விமானம் வந்திருக்கு அப்படின்ட்டு கேள்வி கேட்குறாரு. அது விஷ்ணு சூத்திரர்கள் சொல்கிற பதில் தான் ரொம்ப அற்புதமாக இருக்கும். நாம் அடுத்த பகுதியில் இதை நம்ம விஸ்தாரமாக பார்க்கலாம். கோபிகா ஜீவன் நேரம் ஆயிடுச்சு இல்லையா? சரி, அடுத்த பகுதியில் நம்ம நிச்சயம். गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद जय जानकी कांत स्मरणं जय जय राम राम. हर नम पार्वती पदये हर महादेवा. सिद्धि विनायक स्वामी की जय. आंजनेय स्वामी की जय. सीतापदे राम 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 राम. श्री राम नाम संकीर्तन की जय. आंजनेय स्वामी की जय. श्री राम नाम संकीर्तन की जय.